மக்கள் நல கூட்டணியினுடைய தேர்தல் அறிக்கை விளக்க கூட்டத்தினுடைய தலைவர் சிவமுத்துக்குமார் உள்ளிட்ட உங்கள் அனைவரையும் வணங்கி இங்கே தேர்தல் அறிக்கை விளக்க உரை நிகழ்த்த இருக்கின்ற நமது வருங்கால தமிழக முதலமைச்சரை உருவாக்க இருக்கின்ற கட்டி காட்டு நல்வழியில் நடத்தி கொண்டு வருகின்ற திருமதி கேப்டன் அவர்களை இங்கே சிறப்பான முறையிலே ஒரு மாநாட்டையும் மிஞ்சுகின்ற அளவிற்கு நமது கூட்டணி கட்சியினுடைய பொறுப்பாளர்களும் கள பணியாளர்களும் நாம் சாதிக்கின்ற களம் இது, நாம் சாதிப்பதற்கு என்ன சொல்ல இருக்கின்றார்கள், நாம் எந்த பணியை செய்ய வேண்டும் என்ற வேட்கையிலே அமர்ந்திருக்கின்ற சிறுத்தைகள் உள்ளிட்ட உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வணங்கி, தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார்கள், எனக்கு பொது சேவை செய்வதற்கு தகுதி இருக்கின்றதா இல்லையா என்று எனக்கு தெரியாது, ஆனால் அந்த பொது சேவை செய்வதற்கு உங்களில் யாரும் முன்வராத காரணத்தினாலே அதை நான் செய்கிறேன் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள். அதை போன்றுதான் இந்த தமிழ்நாட்டை நாங்கள் காக்க இருக்கின்றோம். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து விலக்கி திராவிட கட்சிகளான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் காக்க இருக்கின்றோம் என்று சொல்லி 50 வருட காலமாக பால்படுத்திய இந்த பதர் நிலத்தை மீண்டும் தூய்மைப்படுத்துவதற்காக நாங்கள் இருக்கின்றோம். எழுச்சி கலைஞர் கேப்டனுடைய தலைமையிலே என்று சொல்லி இங்கே கைகோர்த்திருக்கின்றோம். நமது வைகோ உள்ளிட்ட எழுச்சி தமிழர் உள்ளிட்ட அனைவரும் தோழர்களே, இது தேர்தல் விளக்க பரப்புரை கூட்டம். ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையை கொடுக்கின்றார்கள். ஆனால் அந்த அறிக்கையை கொடுத்த அவர்களே அந்த அறிக்கைக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாம் கடந்த காலங்களிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சேது சமுத்திர திட்டத்திலே, அந்த தேர்தல் அறிக்கையிலே சேது சமுத்திர திட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்ன அவர்களே அந்த திட்டத்தை எதிர்த்தார்கள் தோழர்களே. அதுபோன்றுதான் கலைஞருடைய தேர்தல் அறிக்கையிலே மீண்டும் நாங்கள் மது விலக்கை கொண்டு வருவோம், மது இல்லாத தமிழகத்தை கொண்டு வருவோம் என்று சொன்ன அந்த கலைஞர் மறுபடியும் மதுவை ஊத்தி கொடுத்து நாசப்படுத்தி விட்டார்கள். ஆனால் இங்கே தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலே கொடுக்கின்ற சிறப்பான திட்டங்களை பார்த்து அவர்கள் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை தோழர்களே. இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றதா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்வதற்கு என்று சொல்லி ஆதங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நதிகளை தேசியமயமாக்குவோம், அது தேசிய நதிகளை அல்ல, தமிழ்நாட்டில் உள்ள நதிகளை தேசியமயமாக்குவோம் என்று சொல்லி இருக்கின்றோம். அதை போன்று உணவு பண்டங்களை கையேந்தி நின்று வீதிகளிலே நின்று பிச்சைக்காரர்களை போன்று ரேஷன் கடையிலே நம்மளுடைய பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மூதோர்களையும் நிப்பாட்ட கூடாது என்பதற்காக வீடு தேடி ரேஷன் வரும் என்று சொல்லி இருக்கின்றார்களே, அதை நாம் வரவேற்க போகின்றோமா இல்லையா தோழர்களே? இங்கே ரெண்டு விஷயம்தான் சொல்லுகின்றார்கள், இந்த மீடியாக்காரர்கள் சொல்லுகின்றார்கள், இவர்கள் சுங்கச்சாவடியில சுங்க வரியை பாதியாக குறைப்பேன் என்று சொல்லுகின்றார்களே, அது தேசிய திட்டமே, இதை எப்படி அவர்கள் செய்ய போகிறார்கள் என்று இந்த மீடியாக்காரர்கள், இந்த நாட்டை நலப்படுத்தக்கூடிய அக்கறையுள்ள இந்த மீடியாக்காரர்கள் அப்படி ஒரு கேள்வி தோழர்களே. இந்த தமிழ்நாடு எந்த தேசியத்திற்குள் இருக்கின்றது? தேசியத்தை தவிர்த்த தமிழ்நாடா இருக்கின்றது. ஆக இந்த தமிழ்நாட்டிற்குள் இருக்கக்கூடிய சுங்க வரியை பாதியாக குறைப்பேன் என்று சொல்வதில் என்ன அர்த்தமில்லாத தன்மை இருக்கின்றது என்பதை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். அதை போன்றதான் தோழர்களே, நான் முடித்துக் கொள்கின்றேன். இரண்டு விஷயம்தான். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு லட்சியம் இருக்கின்றது, இந்த தேர்தலை வெல்ல வேண்டும் என்று சொல்லி. என்ன லட்சியம் என்று சொன்னால்,
அவர்கள் 5 முறை முதலமைச்சராகிவிட்டார்களாம். இந்த இந்திய நாட்டிலே 5 முறை முதலமைச்சரான முதலமைச்சர்கள் 6-7 பேர் இருக்கிறாங்க. 6வது முறை யாருமே இன்னும் முதலமைச்சர் ஆகல. ஆக தான் சாவதற்குள் 6வது முறையாக முதலமைச்சராக வேண்டும். இதுதான் அவர்களுடைய ஒரே லட்சியம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய லட்சியம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய லட்சியம் என்னென்று சொன்னால், இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் 1971 பொது தேர்தலிலே இங்கே இருக்கின்ற 234 தொகுதிகளில் இதுவரையும் எந்த கட்சியும் வென்றெடுக்காத 184 இடங்களை வென்றிருக்கின்றார்கள். நாம் பெரிய சக்தி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த தேர்தலில் நாம் அதை முறியடிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய லட்சியம் தோழர்களே. ஆனால் நம்மளுடைய லட்சியம் என்ன என்று சொன்னால், இந்த நாட்டை காப்பதற்காக, இந்த நாட்டை வளப்படுத்துவதற்காக இங்கே ஒரு சரியான முதலமைச்சரை அமர்த்த வேண்டும். எனவே அந்த முதலமைச்சர் அப்பளுக்கில்லாத, எந்த கரைகளுக்கும் சொந்தமில்லாத, கரைபடியாத அந்த சிவந்த கரங்கள் கேப்டன் அவர்களை முதலமைச்சராக வேண்டும். அதுதான் எங்களுடைய ஒரே இலக்கு என்று சொல்லி அண்ணன் வைகோ அவர்கள் கேப்டனை வைத்துக் கொண்டு பேசுகிறார்கள். அதை ஆமோதிக்கின்ற வகையிலே எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள், திருமா உள்ளிட்ட தலைவர்கள் சின்னவர்களை போன்று கைதட்டி வரவேற்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டின் மேல் இருக்கின்ற அக்கறை தான் தோழர்களே. எனவே 1 கோடி புதிய வாக்காளர்கள் வர இருக்கின்றார்கள். அந்த வாக்காளர்களை நாம் நம்மளுடைய மோதிரம் என்ற வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும். மோதிர சின்னம் என்ற வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும். அந்த வாக்காளர்களை சுற்றி சுழன்று, பம்பரமாக சுற்றி சுழன்று, அதை கயவர்கள் திருடி செல்லாதவரை பாதுகாக்க வேண்டும். அறுவாய் சுத்தியல் நட்சத்திரம், கதிர் அறுவாள் போன்ற ஆயுதங்களை வைத்து அந்த விளைந்த ஓட்டி என்ற பயிர்களை அறுவடை செய்து களத்திலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். கொண்டு வந்து விட்டோம், வெற்றி இதோ என்று சொல்லி முரசு கொட்ட வேண்டும் என்ற அந்த வேட்டையை கையில் எடுத்து வெற்றிக்கு நாம் களப்பணியை ஆற்ற வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கை வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் தோழர்களே. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய புறநகர் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் ப. காளிதாஸ் அவர்கள் உரையாற்றுவார்கள். அன்புள்ளம் கொண்ட அலைகடலில் திரண்டிருக்கும் சகோதர சகோதரிகளே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் பெருமக்களே, மக்கள் நல கூட்டணியினுடைய தலைவர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் கேப்டன் அணியின் சார்பிலும் மக்கள் நல கூட்டணியின் சார்பிலும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை சொல்லி சில விவரங்களை உங்களோடு பரிமாறிக்கொண்டு குறைந்த நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் விடைபெற விரும்புகிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, வரக்கூடிய மே மாதம் 16ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு குருச்சேத்திர யுத்தம் துவங்கிருச்சு. கம்பராமாயணத்தில் சொல்லும்போது ராமன் அண்ணன் தம்பி 4 பேர், 4வரோடு சேர்ந்து ஐவரானோம்னு சொல்லுவார். மகாபாரதத்தில் ஏற்கனவே பாண்டவர்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் இந்த ஒப்பந்தம் 23ஆம் தேதி ஆனவுடன் பாண்டவர் அணின்னு இந்த அணிக்கு பேர் வச்சார். பாண்டவர் 5 பேர், அந்த பக்கம் கௌரவர்கள் 100 பேர். அவர்களை எதிர்த்து ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறான். மதுரையிலையும் கேட்டான். ஜனங்களை பார்த்து அங்கங்கே இருக்கும்போது கேட்கும்போது சாதாரண ஏழை எளிய மக்கள், ஆட்டோ ஓட்டுறாள், டீ கடையில் இருக்கிறாள், எல்லாரும் சொன்னான், கேப்டன் மட்டும் உங்க கூட வந்துட்டா நீங்க ஆட்சியை பிடிச்சிருவீங்க அப்படின்னு சொன்னான்.
அதான் உண்மை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லும்போது ஊடகங்கள் பூரா நல்லா பிரச்சாரம். நால்வரோடு சேர்ந்து ஐவரானம் பாண்டவரானம்னு சொன்ன உடனே 3 நாள் பிரித்து மேயிறான். பிடிக்கல, பத்திரிகைக்கு பிடிக்கல. ஏற்கனவே சகோதரர் ராஜா கேட்டார், உங்க அப்பன் பிடி சொத்தையா கேட்கிறான், இது உங்களுக்கா எழுதி கொடுத்துருக்கு தமிழகம், நாங்க கொஞ்ச நாள் ஆண்டு போறோம், நாங்க ஆளக்கூடியதை இந்த மக்கள் பார்க்கட்டும் அப்படின்னு சொன்னார். போயஸ் தோட்டம் எனக்கு தெரியாது, அறிவாலயம் அப்படின்னு சொல்லி பல விவரங்களை சொன்னார். முக்கியமான விஷயம் நம்ம சொல்லி இருக்கிறது, மக்கள் நல கூட்டணியும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் முதல் கோஷமே ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு தான். ஏன் சொல்றேன்னு கேளுங்க. அண்ணா 1968 அவர் மறைந்த பொழுது ஓடி போய் உடனே செத்த உடனே என்ன பார்ப்பான், இருக்கிறவன் வீட்டில் வந்து என்ன சேர்த்து வச்சிருக்காருன்னு பார்ப்பான். சேர்த்து வச்சிருக்கிறத பார்க்குற நேரத்தில் அண்ணாவுடைய சின்னம்மாவை வந்து நம்மெல்லாம் சின்னம்மாம்போம் சித்தியும்போம், காஞ்சிபுரத்தி பக்கத்தில் தொத்தாம்பாங்க. அப்போ என்ன இருக்குன்னா, பழைய வீடு மெட்ராஸில் இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் பேங்க்ல அவர் கணக்கில் இருந்தது. இறந்ததுக்கு பிறகு 5000 ரூபா. தமிழக முதலமைச்சராக இருந்தவர், எம்பியா இருந்தவர், 5000 ரூபா. அதே மாதிரி இப்ப காங்கிரஸ் வந்து பழைய காலத்தில் வஉசியை நம்பி வாவு சிதம்பரம் பிள்ளை செக் இழுத்தாரு, ராசாஜி ஜெயிலில் இருந்தாரு, காமராஜர் ஜெயிலில் இருந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அந்த காங்கிரஸ் 2 பேரை நம்பி நிக்குது. ஒன்னு நக்குமா, இன்னொன்னு குஷ்பு. இல்லைன்னா போச்சு. கருணாநிதி ஏற்கனவே அந்த கலைஞர் ஏற்கனவே அந்த கூட்டணியை விட்டு விலகிட்டாரு. அப்ப ஏங்க விலகுறீங்கன்னு கேட்கிறான். நம்ம ஆளுங்க பூரா கேட்கிறாங்க. அவங்க வந்து என்னை ஏமாத்தி விட்டாங்க அப்படின்னு சொன்னார். எதுக்கு ஏமாத்தினாங்கன்னு தெரியல. திருப்பி இப்ப சேர்ந்துட்டாரு. எதுக்கு சேர்ந்தாருன்னு தெரியல. எதுக்கு பிரிஞ்சாருன்னு தெரியல. இப்ப எதுக்கு சேர்ந்தாருன்னு தெரியல. அதுக்கு அவர் சொன்னது, கூடா நட்பு கேடாய் முடியும். இப்ப ரொம்ப நட்பு ரொம்ப நெருக்கமாயிடுச்சு. அங்கிட்டு குஷ்பான் அந்த சொல்லிட்டார் தம்பி, குஷ்பும் நக்குமாவும் இருக்கிறாங்களா, ரொம்ப நட்பா இருக்கிறாங்களாம், ஜெயிச்சிடலாமா, விட்டுருவான். ஏற்கனவே சொன்ன கதை தான். காத்த களவாண்ட கம்பெனி அந்த கம்பெனி. காத்த களவாண்டு மக ஜெயில்ல. கொள்கை பரப்பு செயலாளர், ஒரு கட்சிக்கு கொள்கை பரப்பு செயலாளர் இங்க இருக்கிறாங்க, எம்எல்ஏ எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு கட்சிக்கு கொள்கை பரப்பு செயலாளர்னா ஒரு முக்கியமான ஆள். 1984 எம்ஜிஆரால் நியமிக்கப்பட்ட அம்மா இன்றைய முதலமைச்சர் கொள்கை பரப்பு செயலாளர். கொள்கை பரப்பு செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாரானா ராசா. ராசா அம்மூர் ஜெயிலெல்லாம் வைக்கக்கூடாது இந்த ஆளுகள் அப்படின்னு கொண்டே டெல்லி ஜெயிலில் வச்சுட்டாங்க. அம்மூர் போலீஸ் பிடிச்சா அம்மா 50 ரூபா போலீஸ், இந்த போலீஸ் எல்லாம் பிடிக்காது, டெல்லி போலீஸ் வந்து பிடிச்சி போயிட்டான். சிகார் ஜெயிலில், கொள்கை பரப்பு செயலாளர் ஜெயிலில். எதுக்குன்னா காத்த களவாண்டதுனால ஜெயிலு. இதோட சேர்ந்து கடன் வாங்கினான். நம்மளும் கடன் வாங்க, ஊரில் கடன் வாங்குவோம், ஆனால் ஜெயிலுக்கு போக மாட்டான். ரொம்ப நீஞ்சா என்ன சொல்லுவான், தெரிஞ்சதை பாருன்னு சொல்லுவான். கடனை வாங்கி உடம்பை சேர்த்து கடன்காரனை கண்டா கம்பியை நிட்டு அப்படின்னு. இல்லைன்னா தெரிஞ்சதை பாடுறாம்பான். கனிமொழி அவங்க டிவி ஒன்று வச்சு நடத்துகிறாங்க, கலைஞர் டிவின்னு. கடன் வாங்கினாங்களாம் பழக்கடையில், சினிமா கம்பெனியில். இப்படி வாங்கி வாங்கி பிடிச்சிட்டாங்க. வாங்கம்மா, நீங்கள் கடன்லாம் வாங்கலை, வாங்கினது லஞ்சம், வாங்க நேரம் உங்களுக்கு டெல்லி தமிழ்நாட்டு ஜெயிலில் வைக்க முடியாது, டெல்லி ஜெயிலுக்கு வாங்கன்னு கூட்டி போயிட்டாங்க. மக ஜெயிலில். அங்கிட்டு கொள்கை பரப்பு செயலாளர் ஜெயிலில். எதுக்கு? வஉசி இந்த நாட்டில் விடுதலை வேணும்னு கப்பல் வாங்கினாரு, கப்பல் விட்டாரு, செக்கு இழுத்தாரு, கழுத்துலையும் கையிலையும் காலையும் செயினை கட்டி செக்கிழுக்க விட்டாங்க. சென்னையில் காமராஜர் நினைவரங்கத்தில் அந்த செக்கு இருக்கு, இழுத்த செக்கு போய் பாருங்க. இதுக்காக வாங்கினாங்க, காத்த களை வாங்குறதுக்கு. காத்த களை வாங்குறதுக்கா வஉசி செக்கு இழுத்தாரு? வீரபாண்டிய கட்டபொம்மனை புளிய மரத்தில் தூக்கு போட்டாங்க. இதுக்கா தூக்கு போட்டாங்க? சின்ன மருது பெரிய மருதை தூக்கு போட்டாங்க. இதுக்கா தூக்கு போட்டாங்க? இப்படி கொள்ளையடிக்க கூடாதுன்னு தான் தூக்கு போட்டான். கடைசியில் கலைஞர் அப்படி 1 ரூபா சம்பளம். நம்ம கூட நடந்து வச்சு யோக்கிய வர்றான், செம்படுத்து உள்ள வைடாண்ட கதையா. 1 ரூபா சம்பளம் எனக்கு போதும் அப்படிங்க. சரி, இந்த அம்மா ரொம்ப நல்ல அம்மா, எம்ஜிஆர் வளர்த்த அம்மா, கொள்கை பரப்பு செயலாளர், ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துருச்சு,
ரூபா சம்பளம், 5 வருஷத்துக்கு 60 ரூபா சம்பளம், 60 மாசம், 60 ரூபா தானே சேர்த்து வச்சிருக்கேன். 66 கோடி எப்படி வந்துச்சு? 1 ரூபா எப்படி 66 கோடி ஆச்சு கேட்டேன். நான் கேட்கல, குன்கா அப்படின்னு ஒரு ஆள் கேட்டேன். உனக்கு எதுக்கு 3000 பட்டு சேலை, உனக்கு எதுக்கு 6000 பழைய பட்டு சேலை, உனக்கு எதுக்கு 385 செருப்பு, உனக்கு எதுக்கு 15 லட்சம் ரூபாய்க்கு வாட்சு அப்படின்னு கேட்டான். கேட்டுட்டு இந்த அம்மா கும்பிட்டுட்டு போகுது. செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு, கும்பிடுறது யார் கும்பிடணும்? இங்கே இருக்கிற அழுக கும்பிடணும். மடியில் கணம் இல்லை, வழியில் பயம் இல்லை. அம்மாட்டுக்கு இறங்கி போகலாம், அம்மாட்டு ஏறி வரலாம். யாருக்கும் காசு கொடுக்கல, லஞ்சம் கொடுக்கல, ஓட்டுக்கு பணம் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. அந்த அம்மா சோறாக்கி வை, 3 மணிக்கு வந்துடுவேன்னு விநாயகர்லாம் தொட்டு கும்பிட்டு ஊருக்கு போச்சு. அவன் கேட்டான், நீங்கள் எல்லாம் பாருங்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆளுகள்லாம் கொஞ்சம் இருந்தீங்கன்னா யோசிங்க, வேர் யூஸ் அக்யூஸ்ட் 1 அப்படின்னு கேட்டான். அக்யூஸ்ட்னா என்ன? குற்றவாளின்னு அர்த்தம். உன்னை என்னையுமா கேட்டான். இந்த அங்கே நிறையா பொம்பளை ஆளுங்க இருக்கிறாங்க, மேடையில் பொம்பளை ஆளுங்க இருக்கிறாங்க, அவங்கள பார்த்தா கேட்டேன். அக்யூஸ்ட்னு இல்லை. யார? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தங்க தாரகை மாரியத்தா, காளியத்தா, ஆதிவராசக்தி. அந்த அம்மாவை சொல்றாங்க அப்படி, ஆதிவராசக்தி அப்படின்னா தங்க தாரகைன்னா. அந்த ஆள் குன்கா கேட்டேன். அக்யூஸ்ட் 1 யாரு? ஜெயலலிதா. அக்யூஸ்ட் 2 யாரு? சசிகலா. அக்யூஸ்ட் 3 எங்கடான்னு கேட்டா அந்த ஆள் பின்னாடி கிடக்கான். ஒரு பார்வை இந்த அம்மா பார்த்தோன்னு அவன் பின்னாடி போயிட்டான். குன்கா பார்த்தாரு, எங்க 3 ஒளிஞ்சு கிடக்குற? அக்யூஸ்ட் 3 கம் அப்படின்னா 3 முன்னாடி வா, அங்க வந்து உட்காரணும். அக்யூஸ்ட் 4 இளவரசி, உட்கார 4 பேரும். ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு நீதிபதி பார்த்து கேட்கிறார். சொல்லணும்ல, நான் குற்றம் செய்யலை, இது என் மேல பொய் வழக்கு கருணாநிதி போட்டிருக்கிறார், திட்டமிட்ட சதி, அப்படி சொல்லலை. நான் பிரஷரு, நான் சுகரு, அது சொன்னது நான் பிரஷரு, அதனால அப்படின்னு சொன்னாங்க. பார்த்து தண்டனையை கொடுங்க, இதுதான் கேட்டது. ரைட், நீங்கள் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வாய்ச்சார். வாய்ச்சு, உங்களுக்கு 4 வருஷம் ஜெயிலு, பிரஷர் ஏறிச் 4 வருஷம் ஜெயிலு, அபராதம் 100 கோடி ரூபா அபராதம். என்ன இப்படி யாரும் யோசிச்சு பார்த்தா என்ன 100 கோடி? 60 ரூபா சம்பளம் வாங்கின ஒம்பளையால இப்படி அநீதி இழைக்கிறான். ஒரு ஆதிபராசக்தியை, மீனாட்சியை, காளியம்மால, மாரியம்மால இப்படி அநியாயமா ஒரு கர்நாடகாவில் உட்காந்துக்கிட்டு இப்படி ஒரு தீர்ப்பு கூறா, இது என்னடா நியாயம் அப்படின்னு கேட்கும்போது கடைசியில் சொன்னான், ரைட்டு தீர்ப்பு கூறியாச்சு, அப்போ பிரஷர் ஏறிடுச்சு, வெளியில எல்லாம் போக முடியாது. குற்றவாளின்னு சொன்ன உடனே நம்ம போலீஸு கடகடன்னு ஓடுனா. எதுக்க ஓடுறாங்க, இவங்களை பிடிக்க போறான்னு நினைச்சு எல்லாம் பார்த்தா போய் தேசிய கொடியத்தான் கலட்டினா. அதுதான் நம்ம போலீஸ் தேசிய கொடியை கலட்டினா. குற்றவாளி கார்ல தேசிய கொடி இருக்கக்கூடாது, கலட்டிட்டான். பிரஷர் ஏறிடுச்சு, அப்படியே கொண்டு போய் உள்ள கொண்டு போய் மருந்து மாத்திரையெல்லாம் உள்ளே இருக்கு, ஜெயில இருங்கன்ட்டான். ஜெயிலு எதுக்கு? கப்பல் ஓட்டுனதுக்கு இல்ல, கப்பல் ஓட்டுனதுக்கு ஜெயில் இல்ல, களவாண்டதுக்கு. அங்க நீலகிரி, ஊட்டி மலையில 1000 ஏக்கர் வாங்கினதுக்கு. பட்டுக்கோட்டை ஏற்கனவே பாடினார், குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கெட்ட மனிதர்களில் பட்டதெல்லாம் சொந்தம், உனக்கது சொந்தம், எனக்கது சொந்தம், 8 அடி நிலமே சொந்தம்டான்னு பட்டுக்கோட்டை பாடினான். பட்டுக்கோட்டையை கூப்பிட்டு கேட்டான், அம்மாள் புறா 6 அடிக்கு கீழே தானே, நீ ஏன் 8 அடின்னு எழுதுனேன்னா? போடா விளங்காதவன, சாகும் போதாவது 2 அடி கூட இருக்கட்டும்டா அப்படின்னு எழுதுனேன்னா. எனக்கு புருஷன் இல்லை, ஆமா செல்வி. எனக்கு பிள்ளை இல்லை, ஆமா செல்வி. அப்புறம் என்ன? அப்புறம் உனக்கு எதுக்கு 1000 ஏக்கரு அப்படின்னு நான் கேட்கல. பத்திரிக்கைக்கார ஆளுங்க, டிவிக்கார ஆள் கேட்குறாங்க. அம்மாள் கேட்டா கேச போட்டு பெயில் எடுக்க ஆள் இல்லை. நிலைமை அப்படி இருக்கு. ஏன்னு கேட்டா நேற்று பிரேமலதா சகோதரி பாளையங்கோட்டை நெல்லையில பேசுறாங்க வழக்கு. இங்க என்ன கேஸ்ன்னு யாருக்கும் தெரியாது. தேர்தல் முடிகிறதுக்குள்ள எம்புடி கேஸ்ன்னு புரியாது. எல்லாம் வந்து கேப்டன் கையெழுத்து போட்டு ரத்து பண்ணணும். இதுதான் வழி, வேற வழி கிடையாது. இதுதான் வழி. கேப்டன் கையெழுத்து போடணும்ல, ஜெயிலு பெயிலாம் விடணும்ல. அடுத்து ஒண்ணு. அதே மாதிரி இந்த பக்கம் கலைஞர் பார்த்தான், அந்த ஆளு அங்க ஜெயிலு பெயிலு. ஜெயிலு பெயில் என்ன, கொலை பண்ணவனையும் ரோட்ல விட்டுறாங்க, ஐம்பது சுத்திட்டு தான் தெரியான் பெயில்னு. அது மாதிரி பெயில்ல வந்துடுறாங்க இந்த ஆளுங்க. எப்ப பிடிச்சிட்டு போவாங்கன்னு தெரியாது. அந்த அம்மா ஜெயிலு பெயிலு தீபாவளி கொண்டாடணும்னு வெளியில வந்து இருக்கு அந்த அம்மா.
அதுக்கு முன்ன வந்து முதலமைச்சராக உட்காந்துக்கிடுச்சு. ஜெயிலு பெயிலு. அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயில் பெயில், டிஎம்கே ஜெயில் பெயில், ரெண்டும் ஜெயிலு பெயிலு. இங்க யாரு ஜெயிலு பெயிலு? யாரு ஜெயிலு பெயிலு? இல்ல, கரைபடாத கரத்துக்கு சொந்தக்கார ஆளு. கேப்டன் நினைச்சிருந்தா பத்திரிகையில் எழுதின மாதிரி கோடான கோடி மத்திய அமைச்சர் பதவி, பாராளுமன்ற எம்பி, ஒண்ணு வேணாம், ஒண்ணு வேணாம். மலையை கட்டி இருப்பா, வந்தா மலை, போனா மசுரு. போடா யாரா அப்படின்னு பார்த்தார். முத பேட்டி, மக்கள் நல கூட்டணி நல்ல கொள்கையோடு இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆங்கில நாளிதழுக்கு பேட்டி. காலையில வைகோ நன்றி, முத்தரசன் நன்றி, ராமகிருஷ்ணன் நன்றி, எழுச்சி தமிழர் திருமாவளவன் நன்றி, எல்லாம் நன்றி. எப்ப? 2-3 மாதத்துக்கு முன்னாடி. அதே 23ஆம் தேதி திருப்பி காலை 22ஆம் தேதி சொல்றார், மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கேப்டன் கூட்ட இவரும் கூட்டுறாரு. என்னையா ஆச்சு, நீ 2 நாள் கழிச்சு கூட்டு, அவர் கூட்ட அன்னைக்கு தான் நீ கூட்டணுமா? கூட்டி தெம்பு சொல்றது, கேப்டன் வந்துருவாரு, நீ பூரா எம்எல்ஏ ஆகலாம், நல்லா களவாங்கலாம், நல்லா கொள்ளையடிக்கலாம், நல்லா புறம்போக்க பூரா பட்டா வாக்கலாம், குவாரி வாங்கலாம், கிரானைட் வெட்டலாம், எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு தெம்பு கேப்டன் வர்றாரு. பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, எல்லாம் பார்த்தோம் பேப்பர்ல. காலையில இவங்க போய் கையெழுத்த போட்டு இப்படி ஒரு ஓலையை காமிக்க, அம்மாள் ஓலையை காமிச்சு ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சு, 124 110 போ. அவர் கடைசியில் முடிச்சார். திசை எங்கும் இனி முரசின் இசை பொங்கும். கேப்டன் பேர் கேட்டால் வங்க கடலும் தலைவணங்கும். கேப்டன் உங்கள் கைகள் சுத்தம், கேட்கும் எங்கும் முரசு சத்தம். இலவச மின்சாரம், விவசாயி மனதெல்லாம் சந்தோஷம். காவல குறை தீர நிரந்தர போலீஸ் கமிஷன் அமைந்திடும். கிராமம் அனைத்திலும் கணிப்பொறி மையம், கால்நடை காக்க மருத்துவமனைகள், நீர்வளம் காக்க மணல் திருட்டு நாளும் தடுக்கப்படும்.
கிராமத்தார்க்கு ஜாதி சான்றிதழ் வீடு தேடி வரும். கேப்டனின் ஆட்சி சரித்திரம் படைக்கும். நாளும் விரைவில் வரும், நாளும் விரைவில் வரும். வேகமா முடிச்சிடணும். ஆமா, அந்த வாங்க சொன்னதுனால நிறுத்தினோம். அப்ப நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், இப்போ 16ஆம் தேதி நம்ம ஓட்டளிக்க போறோம். இறுதியா நான் உங்கள்கிட்ட ஞாபகப்படுத்துறது, பணம் கொடுக்குறாங்க. சகோதரி பிரேமலதா கூட சொல்லும்போது ₹1,00,000 கேளுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் கேஸு. ஏன்னு கேட்டால் காசு வாங்க தூண்டுறம்மா, யோக்கிய வர்றான் செம்படுத்து உள்ள வீடான்னு. அவன் இந்த முந்தா நாள் அனுப்பானடி ரோட்டில் போய்கிட்டு ஒரு பொண்ணை தூக்கிட்டு போய் 6 பேர் சேர்ந்து கெடுத்துக்கிட்டு இருக்கிறான் இங்கே குடிச்சுவிட்டு. அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லையா, வலை வீசி தேடுறாங்களாம். மீனா பிடிக்கிறாங்க, இவங்க மீன் பிடிக்கிறாங்களா, விட்டுருங்க. அப்போ முதலமைச்சர் அண்ணா இறக்குற பொழுது வெறும் ₹5,000. அதே மாதிரி காமராஜர் 10 வருஷம் முதலமைச்சராக இருந்தார். அடக்க செலவுக்கு காசு இல்லை. வைரவன் தேடி பார்க்குறான். தேடி பார்த்துட்டு கருணாநிதிக்கு தான் ஃபோன் பண்ணுறான். காசு இருக்கா? இல்லை. எவ்வளவு ரூபா இருக்கு? என்னன்னே ₹63 வச்சிருக்கிறாரு. 10 வருஷம் முதலமைச்சராக இருந்தவர். அண்ணாதுரை பெட்டியில் 5,000 பேங்க்ல, காமராஜர் ₹63. இப்படிப்பட்ட இடத்துல தான் அம்மாவும் ஐயாவும் உட்காந்து ஜெயில் பெயிலில் இருக்கிறாங்க. அதனால தான் கேப்டன் தலைமையில் இது மக்கள் நல கூட்டணி ஐவராகி பாண்டவர் அணியாகி குருச்சேத்திர யுத்தம் அப்படின்னு சொன்னது. அதனால தான் சொன்னேன். அண்ணா ஏற்கனவே சொன்ன விஷயத்தை சொல்றேன். உடல்ல இருக்கிறது உயிர் ஒரு முறை, இறப்பது ஒரு முறை. அது நல்லதுக்காக போகட்டும் அப்படின்ற மாதிரி எங்கே பணம் கொடுக்கப்பட்டாலும் தடுத்து நிற்கின்ற அணியாக இந்த பாண்டவர் அணி செயல்படும். 1. 2, ஊழலுக்கு இடம் தராது. இந்த அம்மா எப்ப பார்த்தாலும் ஒரு ஆளு தட்டிக்கிட்டே இருப்பான். 110 மக்கள் நல கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்ட இடம் 110. 110 ஆணையின்படி அந்த அம்மா நிறைவேற்றாத அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றும் மக்கள் நல கூட்டணி தேமுதிக அணி. 1. கேப்டன் போடுகிற முதல் கையெழுத்து ஏற்கனவே சொன்னேன், பொய் வழக்க பூரா ரத்து பண்றது. 2, மதுக்கடைகள் ஒழிக்கப்படக்கூடிய கையெழுத்து. 2, ஏன்னு கேட்டா கருணாநிதியும் கையெழுத்து போடுறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அது பிராடு. ராசாசி கொற்ற மலையில மூதறிஞர் சாராய கடையை திறக்க போறேன்னு சொல்றப்ப கெஞ்சிக்கிட்டு போய் வீட்டில், ஐயா வேணாயா, சின்ன சின்ன பசங்க எல்லாம் கெட்டு போயிருவாங்க, குடிக்கிறத அரசாங்கம் விற்க கூடாது, அது நல்லதில்லை அப்படின்னு போய் கலைஞர் கருணாநிதியை கையை பிடிச்சு கெஞ்சிறாரு. இல்ல நீங்க போங்க பார்க்கலாம் சொல்லி சாராய கடையை திறந்து விட்டாலும் இந்த ஆளு பிள்ளையார் சொல்லி போட்டுவிட்டு இப்ப நான் திருப்பி கையெழுத்து போடுவேனா. முதல்ல இந்த ஜெயில இருந்து இந்த காத்த களவாண்ட கேஸில் விடுதலையாகி ஓய்வா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நீங்க. 2, எங்க பார்த்தாலும் ஊழல். மந்திரி ஜெயில தென்னன் டிஸ்மிஸ், மந்திரி பூரா டிஸ்மிஸ். ஏன்டான்னா காசு சேர்த்தான்னு. ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஊழல். பிள்ளை பார்த்தா வியோட்ட போனா காசு கேட்கிறான். எங்க அப்பன் செத்து போனா சர்டிஃபிகேட் போடணும்னா காசு கேட்கிறான். எங்க அப்பன் செத்து போனாண்டா ஒரு குச்சை விட்டுட்டு போனேன், பங்கு போடணும், நாங்க 4 பேர் இருக்கோம் அப்படின்னு கேட்டா வாரிசு சர்டிஃபிகேட் கேட்டா அதுக்கு காசு கேட்கிறான். செத்தா காசு, பிறந்தா காசு, எங்க அப்பன் சொத்தை பிரிக்கிறதுக்கு காசு. ஊழல் ஊழல் ஊழல். ஆக ஊழலை ஒழிக்கிறதற்காக இந்த பாண்டவர் அணி நடக்கக்கூடிய அந்த 18 நாள் இருக்கக்கூடிய அந்த குருச்சேத்திர யுத்தத்தில் பாண்டவர் அணி வெற்றி பெறும். கேப்டன் இந்த மண்ணின் முதல்வர் ஆவார். பாண்டவர் அணியில் இருக்கக்கூடிய இடதுசாரிகளும் எழுச்சி தமிழர் திருமாவளவனும் அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இடமும் வளமுமாக இருந்து செவ்வனே ஒழுங்கான ஊழலற்ற ஆட்சியை வழங்கும். 2, சகாயம் போன்ற உயர் அதிகாரிகளை, இப்ப அந்த ஆளுக்கு டிரைவர் கிடையாது, சுத்திர பேன் கிடையாது, ஜீப் டிரைவர் கிடையாது. யாரு? மதுரை மாவட்ட ஆட்சியர் சகாயம். என்ன சொல்லி இருக்கிறார்? களவாண்டு வித்திருக்கிறான். களவாண்டு வித்தவனுக்கு அப்துல் கலாம் இருக்கிற போது பரிசு கொடுத்திருக்கிறார். சங்கிலி வித்தவனுக்கு, சைக்கிள் களவாண்டவனுக்கு, பைக்க தூக்கிட்டு ஓடுனவனுக்கு ஜெயிலு, லாடம் கட்டுறான் போலீஸ். களவாண்டு 10,000 கோடி சம்பாதிச்சா அவனுக்கு ஜனாதிபதி பரிசு. அப்ப நம்ம பெருசா களவாங்கணும் நம்மால் நினைச்சிடாத. மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வரப்போகுது, கேப்டன் தலைவராக போறாரு, அதனால ஒழுங்கா இருக்கணும் அப்படின்றத வேணும். ஆக 20 வருஷமா களவாண்டதுல 1,06,000 கோடி கிரானைட் கல் களவாண்டு இருக்கிறாங்க. யாரா களவாண்டா அப்படின்னு கேட்கிறான். அதுல எழுதுறாரு 600 பக்க அறிக்கையில. 1 கருணாநிதி மகன் அழகிரியை விசாரிக்கணும். நான் சொல்லல, சகாயம் IAS முன்னாள் கலெக்டர். அடுத்து இன்னொரு ஆளை விசாரிக்கணும்னா உடன்புறவா சகோதரி சசிகலா, அந்த ஆத்தால கூப்பிட்டு விசாரிக்கணும்ன்றாங்க. இந்த 2 பேரும் 20 ஆண்டுகளா சம்பாதிச்சது 1,06,000 கோடி.
அப்ப மத்த குவாரி எல்லாம் யோசிச்சுக்க. ஊழலற்ற ஆட்சி, மது இல்லாத ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி, நேர்மையான ஆட்சியை வழங்கக்கூடிய கேப்டன் ஆட்சி வருக வருக என வரவேற்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பார்க்கின்ற போது சாதாரண நம்முடைய அடிப்படை பொதுமக்கள் இன்றைக்கு வீடு கட்ட முடியாத நிலைமை, அதே போன்று சிறு தொழில்கள் என்று சொல்லக்கூடிய ஏராளமான தொழில் இன்றைக்கு நசிந்து கடுமையான சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. மதுரையிலே கூட பாரம்பரியமான பஞ்சாலைகள் இன்றைக்கு பஞ்சு பஞ்சாக பறந்து ஓடிய நிலைமை. இன்றைக்கு மதுரையிலே நாம் சொல்லக்கூடிய செல்லூரிலே இருந்த கைத்தறிகள் இன்றைக்கு அழிந்திருக்கிறது. இப்படி சிறு குறும் தொழில்களை இன்றைக்கு ஏற்கனவே ஆண்ட திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இதை பற்றி கவலைப்படாமல் இன்றைக்கு சிறு தொழில்களை நடத்துகிறவர்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். யாராவது ஒரு நண்பரை கூப்பிட்டு நீங்கள் நடத்துகின்ற தொழில் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் அவர்கள் கண்ணீர் வடிக்காத குறையாக தங்களுடைய வாழ்க்கையை பற்றி கவலை அடைந்திருக்கிறார்கள். அதே மாதிரி பல்வேறு தொழில்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அதே போன்று இன்றைக்கு படித்த இளைஞர்கள் கிட்டத்தட்ட தமிழகத்திலே 83 லட்சம் இளைஞர்கள் பல்வேறு விதமான கல்வியை பயின்று இன்றைக்கு வேலை வாய்ப்பற்ற நிலைமையிலே பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு தெருவிலே அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற செல்வி ஜெயலலிதா அவர்களை யாராவது அவர்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை ஒரு முதலமைச்சர் என்ற அடிப்படையில் ஒரு சாதாரண தொழில் நடத்துகிறவர்கள் பார்ப்பது கடுமையான சிரமமாக இருக்கிறது. இந்த அமைச்சரவையில் இருக்கின்ற அமைச்சர்களை கூட இந்த அம்மையாரை பார்ப்பது இன்றைக்கு குதிரை கொம்பான விஷயமாக மாறி இன்றைக்கு தமிழகத்திலே ஒற்றை தலைவர் என்ற அடிப்படையில் அனைத்து முடிவுகளையும் நான் தான் எடுப்பேன் என்று சொல்லி இன்றைக்கு பல்வேறு முடிவுகள் காலாவதியான விஷயம். சென்னையிலே ஏற்பட்ட பெருவெள்ளம் இந்த அரசாங்கத்தினுடைய அராஜகம் அஜாக்கிரதை என்ற தன்மையிலே பல நூற்றுக்கணக்கான நம்முடைய சென்னை வாசி மக்கள் அந்த வெள்ளத்திலே இறந்தார்கள். பொதுநல அமைப்புகளும் நம்முடைய தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் நல கூட்டணியுடைய தலைவர்கள் களத்திலே இறங்கி அன்றைக்கு சென்னை மாநகரை பாதுகாத்தார்கள். இன்றைக்கு செம்பரம்பாக்கம் ஏரியினுடைய நிலைமைகளை பற்றி விசாரணை நடத்துவதற்காக ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஆளுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் கூலி வேலை செய்கின்ற பாட்டாளிகள் முதல் தொழில்கள் நடத்துகின்ற சிறு தொழில் உற்பத்தியாளர்கள் வரை எந்த அளவிற்கு கடுமையாக பாதிக்கப்பட்டு என்பது அவருடைய வாழ்க்கை அனுபவங்களில் நமக்கு தெரிய வருகிறது. ஆகவேதான் இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் மக்கள் நல கூட்டணியும் ஒன்றாக இணைந்து இந்த தமிழகத்தினுடைய தலையெழுத்தை மாற்றி காட்ட வேண்டும். 48 ஆண்டு காலம் அராஜக ஆட்சி நடத்திய திமுக அண்ணா திமுகவை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு மகத்தான மக்கள் கூட்டணி இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அந்த கூட்டணி இன்றைக்கு களம் காண்பதற்காக நாம் களத்திலே சென்று இங்கே வந்திருக்கின்ற தொண்டர்களும் பொதுமக்களும் நாம் களத்திலே இறங்கி வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் என்பது உருவாகி இருக்கிறது. இன்றைக்கு திமுக அண்ணா திமுக 2 கட்சிகளும் அவர்கள் சேர்த்து கொள்ளையடித்த பணத்தை வைத்துக் கொண்டு மீண்டும் மக்களை சந்திப்பது என்று அவர்கள் எந்த விதமான பிரச்சாரத்தையும் மேற்கொள்ளாமல் பணம் பணம் என்ற ஒன்றை நம்பி அவர்கள் இன்றைக்கு அந்த வாக்கை நம்பி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு மக்கள் நல கூட்டணியும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் நியாயத்தை சொல்லி உண்மையை சொல்லி நேர்மைக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற அறைகூவலை விட்டு நாம் களத்திலே இறங்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது. ஆகவே நம்முடைய 5 கட்சியைச் சேர்ந்த அருமை நண்பர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், மாணவர்கள், படித்தவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் அனைவரையும் ஒன்றிணைத்து வருகிற மே மாதம் 16ஆம் தேதி என்று நாம் வாக்களிக்க போகின்ற வாக்கு உண்மைக்கும் சத்தியத்திற்கும் நேர்மைக்கும் அளித்த வாக்காக இருக்கட்டும். தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு நாம் அனைவரும் இணைந்து பாடுபடுவோம், வெற்றி காண்போம் என்பதை சொல்லி கேப்டன் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவதற்கு நாம் அனைவரும் கண் துஞ்சாது பணியாற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக
மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் புதூர் பூமிநாதன் அவர்கள் பேசுவார்கள். மரியாதைக்குரிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை வெளியீட்டு விளக்க பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் சிவ முத்துக்குமார் உள்ளிட்ட மக்கள் நல கூட்டணி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அணியினுடைய தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இங்கே நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தில் மரியாதைக்குரிய திருமதி கேப்டன் அவர்கள் இங்கே உரையாற்ற இருக்கின்றார்கள். இந்த கூட்டம் எதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்களை இங்கே திரண்டிருக்கின்றார்கள்? பல பேர், இந்த 4 பேர் ஒன்றாக இருப்பார்களா? பல கேள்விகளை எழுப்பினார்கள். இப்பொழுது 4 பேர் 5 பேர்களாக ஆகியிருக்கின்றோம். இந்த போராட்டம் நாம் இங்கே இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் கேப்டன் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும், மக்கள் நல கூட்டணியில் இருக்கின்றவர்களாம் சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும். ஆனால் எந்த சொத்தையும் அடித்து வாங்க மாட்டார்கள், கொள்ளையடிக்க மாட்டார்கள், கொலை கும்பலை வைத்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி எவன் சொத்தையும் அடித்து பறிக்க மாட்டார்கள். இங்கே வருகின்றவர்கள் இந்த நாட்டுக்காக உழைக்கின்ற தலைவர்கள். நாங்கள் மட்டும்தான் மேடையில எங்கள் தலைவர்களை வைத்துக் கொண்டு, எங்களுடைய மாவட்ட செயலாளர்களை வைத்துக் கொண்டு, சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு நேர்மையாக ஆட்சியை இந்த நாட்டுக்கு தருவோம். உழைக்கின்ற மக்களுக்காக எங்களுடைய தலைவர்கள் உழைக்கின்றார்கள். நமது அந்நியார் அவர்கள் வந்துவிட்டார்கள். அனைவரும் அமருமாறு நம்ம தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அந்த ஓரமா, அந்த படிக்கட்டில் ஓரமா இருக்க ஓரமா பார்க்க. இலவச மின்சாரம், விவசாயி மனதெல்லாம் சந்தோஷம். காவல குறை தீர நிரந்தர போலீஸ் கமிஷன் அமைந்திடும். கிராமம் அனைத்திலும் கணிப்பொறி மையம், கால்நடை காக்க மருத்துவமனைகள், நீர்வளம் காக்க மணல் திருட்டு நாளும் தடுக்கப்படும். கிராமத்தாருக்கு ஜாதி சான்றிதழ் வீடு தேடி வரும். கேப்டனின் ஆட்சி சரித்திரம் படைக்கும் நாளும் விரைவில் வரும். நாளும் விரைவில் வரும். கேப்டன் உங்கள் கைகள் மாவட்டத்தினுடைய செயலாளர் சிவமுத்து அவர்கள் அந்நியார் அவர்களுக்கு பொன்னாடை வழங்குவார். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாதுரை அவர்கள் உரையாற்றுவார்கள்.
தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய மாபெரும் எழுச்சிமிக்க தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்துடைய தலைவர், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய மதுரை மாநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் பெரும் மரியாதைக்குரிய சிவமுத்துக்குமார் அவர்களே, இங்கு மேடையிலே வருகை தந்து சிறப்புரையாற்றுவதற்காக வருகை இருந்திருக்கக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை கண் இமை போல காத்து வரக்கூடிய மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய மக்கள் நல கூட்டணியுடைய தலைவர்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தலைவர்களே, இங்கே பல்லாயிரக்கணக்கான திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, இன்றைக்கு தமிழகத்துடைய தேர்தல் களத்தில் மக்கள் நல கூட்டணியும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் தொகுதி உடன்பாடை ஏற்படுத்திக் கொண்டு இன்றைக்கு தமிழகம் முழுமைக்கும் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. நான் இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புவது, அவ்வாறு உடன்பாடு ஏற்பட்ட நேரத்தில் அந்த உடன்பாட்டில் 2 அம்சங்களை அங்கு நாங்கள் குறிப்பிட்டோம். ஒன்று, தமிழகத்துடைய வரலாற்றில் என்றுமில்லாத வகையில் அநேகமாக ஒரு கூட்டணி மந்திரி சபை என்ற ஒரு அறிவிப்பை தைரியமாக நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் என்பது ஒன்று. 2, எங்களுடைய முதலமைச்சருடைய வேட்பாளர் கேப்டன் அவர்கள்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். எனக்கு நேரம் குறைவாக இருக்கிறது, நான் குறிப்பிட விரும்புகின்றேன். பல்வேறு பத்திரிகையாளர்கள் எழுதுகிறார்கள், கேப்டன் அவர்கள் எப்படி முதலமைச்சர் என்று கேள்வியை எழுப்புகிறார்கள். நாங்கள் குறிப்பிட விரும்புகின்றோம், ஒரே ஒரு கேள்வி. தமிழ்நாட்டிலே ஆட்சி செய்யக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ்நாட்டிலே ஆண்டு முடித்த திராவிட முன்னேற்ற கழகம் இருவரும் பதில் சொல்ல வேண்டும். மதுரையினுடைய மாவட்டத்தில் மட்டும் கடந்த 20 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாறி மாறி ஆட்சி செய்யக்கூடிய இந்த 20 ஆண்டு காலத்தில் இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கப்பட்டதில் 1,06,000 கோடி ரூபாய் தமிழக அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருவாய் தனியாருக்கு போயிருக்கிறது என்பதை உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட நம்முடைய முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் சகாயத்துடைய தலைமையிலே ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. நாங்கள் கேட்க விரும்புகின்றோம், கேப்டன் அவர்கள் முதலமைச்சர் வருவதற்கு எல்லா தகுதியும் இருக்கு என்பதற்காக நான் இதை குறிப்பிடுகின்றேன். ஏனென்று சொன்னால் 20 ஆண்டு காலத்தில் 1,06,000 கோடி கொள்ளையடிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை பற்றி பதில் சொல்லுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் டாக்டர் கலைஞரோ அல்லது இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய செல்வி ஜெயலலிதாவோ பதில் சொல்லாமல் வாய்மூடி மௌனியாக இருக்கக்கூடிய நீங்கள் பார்த்து விஜயகாந்தை கேள்வி எழுப்புவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதை நான் கேட்க விரும்புகின்றேன். 1967 இருந்து 47 48 ஆண்டு காலமாக தமிழகத்திலே மாறி மாறி ஆட்சி செய்து லஞ்சமும் ஊழலும் தலைவிரித்து ஆடி திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் வழக்கை சந்திக்கக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் இந்த 47 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் இருந்தீர்கள். நாங்கள் பெருமையோடு குறிப்பிட விரும்புகின்றோம், 2016 இந்த சட்டமன்ற தேர்தல் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சபக்குழியை உருவாக்கக்கூடிய ஒரு தேர்தல் களம் என்பதை நாங்கள் இங்கே குறிப்பிட விரும்புகின்றோம். 1967 காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்ற நேரத்தில் 67 ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அந்த 67 ஏற்பட்ட மாற்றம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம்,
எங்களுக்கு மாற்று சக்தி வேண்டும் என்று மக்கள் இன்றைக்கு மாற்றத்தை எதிர்பார்த்து நிற்கிறார்கள். அந்த மாற்றத்துக்கான வடிகால் தான் மக்கள் நல கூட்டணி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், கேப்டன் அவருடைய முதலமைச்சர் வேட்பாளர் கூட்டணி மந்திரி சபை என்பதை இன்றைக்கு நாங்கள் பிரகடனப்படுத்துகின்றோம். தமிழ்நாடுடைய சட்டமன்றத்தை பற்றியெல்லாம் இங்கே பேசுவதற்கு நேரம் இல்லை. தமிழ்நாடுடைய சட்டமன்றம் அநேகமாக ஒரு சர்வாதிகார மன்றமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் சரி கடந்த 5 ஆண்டு காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சிகளே நடைபெற்றது. அங்கே பேசுவதற்கு வாய்ப்பு இருக்காது. பேச வேண்டும் என்று சொன்னால் முதலமைச்சரை புகழ்ந்து பேசினால் அங்கே வாய்ப்பு அளிக்கப்படும். இன்னும் சொல்ல போனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நான் பல பேரை வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னால் சொல்வார்களே ஒரு சாடை பேச்சு என்று சாடை பேச்சை பேசி வம்பு இழுத்து எதிர்கட்சிகளை வெளியேற்றக்கூடிய ஒரு நடவடிக்கையை தான் தமிழ்நாடு சட்டமன்றம் பார்த்திருக்கிறது. அதை விட மிக பெருமளவிலே நீங்க தொலைக்காட்சியை பார்த்திருக்க முடியும். தமிழ்நாடு சட்டமன்றத்திலே பெஞ்சை தட்டி 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 அமைச்சருடைய முதுவே கூணமுதுவாக ஆகிவிட்டது. ஏற்கனவே வளைந்து 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 வணக்கம் போட்டு கூணமுதுவானவர்கள் பெஞ்சை தட்டி தட்டி இன்றைக்கு கூணமுதுவாகி ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு ஒரு கேள்வியாக மாறி இருக்கக்கூடியவர்கள் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியாளர்கள். எனவேதான் நிச்சயமாக ஊழலற்ற ஒரு தமிழகத்தை, நேர்மையான தமிழகத்தை, விவசாயியை பாதுகாக்கக்கூடியவர்கள், தொழிலாளர்களை பாதுகாக்கக்கூடிய, மாணவர்களை பாதுகாக்கக்கூடிய, இளைஞர்களை பாதுகாக்கக்கூடிய, பெண்களை பாதுகாக்கக்கூடிய, ஒட்டுமொத்தமாக தமிழகத்துடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு மாற்று கொள்கையை, ஒரு மாற்று பாதையை, ஒரு மாற்று எழுச்சியை இன்றைக்கு உருவாக்கி இருக்கின்றோம். அப்படிப்பட்ட எழுச்சியால் மே 14ஆம் தேதி நிச்சயமாக தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் ஏற்பட போகிறது. கேப்டன் அவர்கள் முதலமைச்சராக போகிறார். நான் இந்த காட்சியை பார்க்க போகிறோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து தமிழகத்திலே மதுரையினுடைய மாவட்டத்திலே 10 தொகுதிகளும் நாம் நிச்சயமாக ஒரு முன்னணியான ஒரு அதிக வித்தியாசமான வாக்குகளை உருவாக்கி கொடுத்து தமிழகத்திலே அரசியல் தலைநகரம் மதுரை என்பதை, தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடியது மதுரை என்பதை நிரூபிப்போம். நன்றி, வணக்கம். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தெற்கு சட்டமன்ற முன்னாள் எம்எல்ஏ மரியாதைக்குரிய அருமை அண்ணன் நன்மாறன் அவர்கள் உரையாற்றுவார்கள். வருகை இருந்திருக்கிற அன்னை மீனாட்சியின் ஆலயத்திற்கு, அந்த திருநகருக்கு வருகை இருந்திருக்கிற வருங்கால முதல்வர் கேப்டன் அவர்களுடைய மணமகள், மதுரைக்கு வாய்த்த மருமகள், நமது அணியின் வெற்றிக்காக பாடுபடுகின்ற வெற்றி திருமகள், அன்பு தங்கை பிரேமலதா அவர்களே, இருபுறமும் திரளாக குழுமி இருக்கிற பெருமக்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற தலைவர்களே, நான் சட்டமன்றத்தில் கேப்டன் அவர்கள் இருக்கிற போது உடன் இருந்தேன். அவர் பேசுவார், அவருடைய தோற்றம் உங்களுக்கு தெரியும். அப்ப சபையில் 2 பக்கமும் இருக்கக்கூடிய ஊழியர்கள், அந்த சட்டமன்றத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள்லாம் அவர் பேசுகிற நேரத்தில் இந்த மேடையில் 2 பக்கமும் எப்படி இருக்காங்களோ அப்படி வந்து நிற்பாங்க. அப்போ என் பக்கத்தில் தோழர் பாலபாரதி இருப்பாங்க. இருமருங்கிலும் இவ்வாறு குழுமி இருக்கிறார்களே, இது எதை காட்டுகிறது என்று எழுதி காட்டினாங்க. ஏன்னா பேசக்கூடாது. நான் அவருக்கு பதில் சொன்னேன், இவர்தான் தமிழகத்தின் எதிர்காலம் என்பதை காட்டுகிறது. ஆக நம்முடைய அணி அமைஞ்சிருச்சு. வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தில் ஒரு பாட்டு வரும், ராசாவே உன்னை காணாத நெஞ்சுன்னு. இந்த ராசாவை காணாம எல்லாரும் எதிர்பார்த்தோம். அவர் இங்கே வர வேண்டும் என்று ராணி அவர்கள் கூறியதற்கேற்ப அவரும் வந்து இந்த இப்போ என் பக்கத்தில் இருந்த விருகம்பாக்கம் எம்எல்ஏட்ட சொன்னேன், கேப்டனை இங்கே கூப்பிட்டு வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றின்னு. அவரும் முடிவெடுத்திருந்தார், எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டிருந்தார். காலம் நேரம் சேரும்போது கழுத வந்து மறிச்சாலும்
காரியங்கள் நடக்குமடான்னு ஒரு பழைய பாட்டு, அது நடந்திருக்கிறது. மதுரைக்கு நிரூபிப்போம் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய சகோதரி இங்கே நான் கூட அவங்க கூட்டத்தில் சொன்னேன், நீங்கள் அந்நியார்னு சொல்லலாம், நானும் அவ்வாறு சொல்லுவது சிரமம் இருக்கும். ஆகவே எனது தங்கை என்றே அவரை நான் அழைக்கிறேன். இந்த இடத்துல பக்கத்தில் ஏற்கனவே ஒரு மாமன்ற உறுப்பினர் இருந்தார், 51வது வட்டம், சரிதான நஜ்முதீன்? அங்கே இருந்த மாமன்ற உறுப்பினர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய கட்சி ஆளும் கட்சி. அவருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆனால் ஆட்சியாளர்களை பார்த்து நான் கேட்பது, உங்கள் சொந்த கட்சியின் மாமன்ற உறுப்பினரையே காக்க முடியாத நீங்கள் இந்த நாட்டை எப்படி காப்பீர்கள்? பக்கத்தில் இருப்பது கரீம்ஷா பள்ளிவாசல், அடுத்தது சுங்கம் பள்ளிவாசல். ஏராளமாக இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் இருக்காங்க, ஜெயஹிந்துபுரத்திலே இருக்காங்க. அவர்களுடைய ஒரு நீண்ட நாள் கோரிக்கை, அவங்களுக்கு அடக்கத்தலம் வேணும், கபர்ஸ்தான். ஒரு நாள் கூட அவர்களை அழைத்து பேசவில்லை. இவங்க தான் போய் போய் பேசுவாங்களே தவிர கூப்பிட்டு பேசி என்ன செய்யலாம்னு பார்க்கல. இதுதான் கடந்த கால ஆட்சி. நான் வைக்கின்ற கோரிக்கை, அன்பு தங்கை அவர்களிடம் தெரிவிப்பது, அந்த மக்களை புதிய ஆட்சி அமைய இருக்கின்ற ஆட்சி நிச்சயம் நம்ம ஆட்சி தான், அவர்களை அழைத்து பேசி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல கேப்டன் அவர்களுடைய தந்தையார் மரியாதைக்குரிய நாயனா அழகர்சாமி நாயுடு, சின்ன வயசுல அவரை நான் பார்த்திருக்கிறேன். அண்ணன் நெடுமாறன் அவர்களோடும் ஆவண்ணா ரத்தனத்தோடும் இருப்பார். இந்த மேடைக்கு பின்னால் இருப்பது தேசப்பிதா காந்தியடிகளுடைய திருவுருவச் சிலை, அரை நிர்வாணமாக இருப்பார். அவர் அந்த தோற்றத்துக்கு வந்து சென்ட்ரல் சினிமா பக்கத்தில் தான். காந்தியடிகளோடு மிக நெருக்கமாக இருந்தவர் பாரிஸ்டர் ஜார்ஜ் ஜோசப். பத்திரிகையில் எழுதியதற்காக, மோதிலால் நேரு பத்திரிகையில் எழுதியதற்காக 2 ஆண்டு சிறை தண்டனை. ஆதி திராவிடர்கள் இங்கே எழுச்சி தமிழர் திருமா அவர்களுடைய தலைமையில் இளைஞர் பட்டாளம் நிறைய இருக்கிறது. ஆதி திராவிடர்கள் ஆலயத்தில் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த போது தேசப்பிதா காந்தியடிகள் வைக்கம் சத்தியாகிரகம் என்று வேண்டுகோள் விடுத்தார். அதில் ஈடுபட்டதற்காக ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் 6 மாதம் சிறை தண்டனை அனுபவித்தார். எழுதியதற்கு 2 ஆண்டு, அதுக்கு 6 மாதம். பிரமலை கள்ளர்கள் மீது கைரேகை சட்டம் இருந்தது. அதில் பாதிக்கப்பட்டு பெருங்காமநல்லூரில் மடிந்து சிறைவாசத்துக்கும் கைதுக்கும் ஆளாகிய இந்த மக்களுக்கு ஜாமீன் போட்டு 200 பேருக்கு ஜாமீன் போட்டு அவர்களுக்காக பாடுபட்டவர். அதனால அந்த மக்களால் ரோசாப்பு துறை என்று அழைக்கப்பட்டவர் ஜார்ஜ் ஜோசப். யானைக்கல்ல யானைக்கு முன்னால அமைதியா அறவுருவ சிலையில் இருக்கார். நாங்கள் கேட்டுக்கொள்வது, மதுரையில் எல்லா சிலைகளுக்கும் மரியாதை இருக்கு, ஜார்ஜ் ஜோசப் சிலைக்கு இல்லை. அவருடைய பிறந்த தினம் ஜூன் மாதம் 5ஆம் தேதி வருகிறது. இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க மாவட்ட ஆட்சியரும் நமது அணியினர் வந்து அந்த பெருமகனுக்கு மலர் மாலை அணிவிக்க வேண்டும். ஒரு தடை என்ன இருக்குன்னா, அவருக்கு நான் முயற்சி பண்ணும்போது என்ன ஜாதின்னு கேட்டாங்க, என்ன ஆளுகன்னாங்க. அவர் ஆம்பளை ஆளுகன்னு மட்டும் எனக்கு தெரியும்னு. ஆகவே அப்படியே இருக்கு. நம்முடைய அணி ஆட்சிக்கு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த தொகுதி மக்களை நான் பணிவொன்போடு கேட்கிறேன். நம்முடைய கேப்டன் அவர்களும் பிரேமலதா அவர்களும் மதுரை அறியாதவர்கள் அல்ல. மாரியம்மன் தெப்பக்குளத்தில் மக்கள் ஒத்துழைப்போடு நிரந்தரமாக தண்ணீர் தேங்க நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதையும் தெரிவித்து, இப்பவே கோரிக்கையான்னு கேட்கலாம், வரப்போறாங்க. கோரிக்கையை தவிர வேற எதுவும் பேசி என்ன செய்ய? கேப்டன் அவர்கள் முதல்வர் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி, அது முடிஞ்சிருச்சு, வந்து விடுவார். ஆமா, இவங்க தோழர் பிரேமலதா அவர்கள் தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன், இப்பதான் நேர்ல பார்க்கிறேன். பாரதி ஒரு வரியை சொல்லுவார், நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், கொள்வதால் திரும்புவதில்லையாம் மாதர் நெஞ்சம்பர். அதற்கேற்ப இவர்கள் இருக்கிறார்கள், தெளிவா பேசுறாங்க. மக்கள் மத்தியிலே அவருக்கு மரியாதை இருக்கு. கிருஷ்ணபாளையம் பொன்னகரம் பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் பூரா அவரை சொந்த சகோதரியாகவே நினைக்கிறார்கள். உங்களால் நம்முடைய மதுரை பெருமை அடைகிறது, மேலும் பெருமை அடையும். ஆட்சி கட்டிலில் விரைவில் தயாராவோம், பணியாற்றுவோம். மற்றவங்க ஆட்சிக்கு போறதெல்லாம் அவங்க நன்மைக்காக, நாம ஆட்சிக்கு போவது நாட்டு மக்களுடைய நன்மைக்காக. எனவே நாட்டு மக்களே எங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டு அனைவரை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
கேப்டன் உங்கள் கைகள் சுத்தம், கேட்கும் எங்கும் முரசு சத்தம். கேப்டன் உங்கள் கைகள் சுத்தம், கேட்கும் எங்கும் முரசு சத்தம். காற்றின் திசை எங்கும் இனி முரசின் இசை பொங்கும். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் கேப்டன் அவர்களுக்கும், மக்கள் நல கூட்டணியின் தலைவர்களாகிய அண்ணன் வைகோ அவர்களுக்கும், சகோதரர் திருமா அவர்களுக்கும், அண்ணன் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும், அண்ணன் முத்தரசன் அவர்களுக்கும், இந்த தேர்தல் விளக்க பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கும் MDMK கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர்களாகிய திரு பூமிநாதன் அவர்களுக்கும், திரு மாநாடு அவர்களுக்கும், திரு கதிரேசன் அவர்களுக்கும், CPM கட்சியை சேர்ந்த திரு விஜயராஜன் அவர்களுக்கும், திரு ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும், CPI மாவட்ட செயலாளர்களாகிய திரு ஜெயராமன் அவர்களுக்கும், புறநகரை சேர்ந்த திரு காளிதாஸ் அவர்களுக்கும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த மாநகர் மாவட்ட திரு கதிரவன் அவர்களுக்கும், இன்குலாப் அவர்களுக்கும், செல்வரசு அவர்களுக்கும், மதுரை தெற்கு தொகுதி MLA திரு அண்ணாதுரை அவர்களுக்கும், ex-MLA திரு நன்மாறன் அவர்களுக்கும், எங்களது மாவட்ட செயலாளர்கள் சிவமுத்துக்குமார் அவர்களுக்கும், AKT ராஜா அவர்களுக்கும், பாலச்சந்தர் அவர்களுக்கும், மாநில மகளிர் அணி துணை செயலாளர் சந்திரா அவர்களுக்கும், இந்த விழாவிலே பங்கேற்க வந்திருக்கும் எங்களது வீர மங்கையர்களாம் மகளிர் அணியை சேர்ந்த என் அன்பு சகோதரிகளுக்கும், தொண்டர் அணியை சேர்ந்தவர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், பொதுமக்களுக்கும், மேடையிலே வீற்றிருக்கும் அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும், எங்கள் உயிரினும் மேலான எங்கள் அன்பு உடன்பிறப்புகளாகிய உங்கள் அனைவருக்குமே முதல் கண் எனது பணிவான வணக்கங்கள் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரைக்குள்ள வந்தாலே என்ன அறியாம ஒரு சந்தோஷம் வந்துடும். அண்ணன் சொன்னார், இப்ப உங்களால் மதுரை பெருமைப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக கிடையாது. மதுரையால் பெருமை பெற்றவர் நமது கேப்டனும் அவரது துணைவியாராகிய மதுரையின் மருமகள் என்ற பெருமையோடு எந்த நேரத்திலுமே மதுரையில நான் நின்னா அந்த தைரியத்தோட பேசுவேன். தமிழ்நாடுல எந்த மாவட்டத்துக்குள்ள போனாலும் கூட அந்த மதுரைக்குள்ள வந்தா என்னுடைய மாவட்டம், அதாவது என் கணவர் பிறந்து வளர்ந்த மாவட்டம், இந்த மதுரையின் மருமகள் என்ற அந்த உரிமையோடு தான் என் மக்கள் கிட்ட எப்பொழுதுமே நான் பேசுவேன். அதே உரிமையோடு என்னுடைய பேச்சை இந்த இடத்துல நான் தொடங்குகிறேன். அதே போல இந்த விழா சிறப்பாக நடப்பதற்கு எங்களது தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி அவர்களும் எல்லா இடத்துக்குமே என்னோட வந்து எங்களோட துணை இருக்கார். அவருக்கும் இந்த நேரத்தில் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கட்சி எப்படி வளர்ந்தது, இந்த மதுரையில எங்களை பொறுத்தவரைக்கும் எல்லா முதல் துவக்கமும் மதுரையில தான். எங்கள் திருமணமாகட்டும், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற கட்சி ஆரம்பிக்கப்பட்டது என்றாலும் சரி, அதுபோல எங்களது மாவட்ட செயலாளர் சிவமுத்துக்குமார் அவர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, கேப்டன் பதவி ஏற்பதும், அதாவது தமிழகத்தின் முதலமைச்சராக பதவி ஏற்பதும் இதே மதுரை மாவட்டத்தில் தான் நடக்கணும் என்று சொல்லி இருக்கிறார். உறுதியாக அந்த மீனாட்சி அருளோட இங்க இருக்கிறதே தர்கா, அந்த பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு ஈஸ்டர் திருநாள். எல்லாருக்கும் என்னுடைய ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துக்களை சொல்றேன். இயேசுபிரான் அருளோட நிச்சயமாக சிவமுத்துக்குமார் அவர்களுடைய வாக்கு பலிக்கக்கூடிய அளவு அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நிச்சயம் மதுரையில நடப்பதற்கு ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவோடு நிச்சயம் நடக்கும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். 2005 கட்சி ஆரம்பிக்கப்பட்டு முதல் தேர்தலிலேயே 8.33% வாக்குகளை பெற்றது. தொடர்ந்து அத்தனை தேர்தல்களையும் சந்திச்சது. இதே
மதுரை மாநகர்ல எத்தனை இடைத்தேர்தல்களை சந்திச்சோம் என்பது வரலாறு. 11 இடைத்தேர்தல். ஒவ்வொரு தேர்தலையும் அப்பொழுது எதிர்கட்சிகளாக இருந்த அதிமுகவாகட்டும், அப்பொழுது ஆண்ட கட்சியான திமுகவுக்கும் சிம்ம சொப்பனமாக நின்று அவர்களை தெரிக்க வைத்தது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். முதல் இடைத்தேர்தல் இங்க நடந்த பொழுது திரு பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டி போட்டாங்க. அப்ப நம்மளுக்கு ஏடிஎம்கே வெறும் 2000 ஓட்டு வித்தியாசம். அதற்கு சிவமுத்துக்குமார் போட்டி போட்டாரு. காசு கொடுக்காம, பணம் கொடுக்காம, ஒட்டுமொத்த மக்கள் ஆதரவோடு 25,000 வாக்குகளை பெற்று சரித்திரம் படைச்சது இடைத்தேர்தல் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். திருமங்கலம் என்ற ஒரு பார்முலாவையே உருவாக்குனது இந்த மதுரையில தான். அந்த திருமங்கலம் பார்முலாவை எல்லா காசு கொடுத்து இலவசங்களை கொடுத்த பொழுதும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பணிகளுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் திமுக அதிமுக 2 கட்சிகளும் அன்னைக்கு மிரண்டு ஓடுனது. அன்றைக்கும் 13,000 வாக்குகளை பெற்று தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழகத்தின் யாராலும் அளிக்க முடியாத ஒரு கட்சி என்றதை நிரூபித்ததும் இதே மதுரையில் என்பதை நான் பெருமையோடு இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். கேப்டனை பொறுத்த வரைக்கும் எல்லா பகுதியிலுமே எதிர்நீச்சல் போட்டே வாழ்க்கையில ஜெயிச்சவர். சினிமாவிலாக இருக்கட்டும், அரசியலுக்கு வந்த பிறகாகட்டும், எல்லா இடத்திலும் எதிர்நீச்சல் போட்டு தன்னுடைய தைரியம், விடாமுயற்சி, கடின உழைப்பு, இத மூன்றுமே தன்னுடைய சன்மானமா வச்சு உழைத்து முன்னேறிய ஒரு தலைவர் நமது கேப்டன் அவர். ஏன் இதை நான் சொல்றேன்றது நீங்க எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எல்லா சேனல்லையும் நீங்க பாருங்க, அதிமுகவுக்கு ஒரு கூட்டணி இருக்கு. கூட்டணி இருக்கா இல்லையான்னு இன்னும் தெரியல. டிஎம்கே ஒரு கட்சி, அவங்க கூட காங்கிரஸ் சேர்ந்திருக்காங்க, அப்புறம் இஸ்லாமிய கட்சிகள் கூட்டணி அமைச்சிருக்காங்க. இன்றொரு தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் மக்கள் நல கூட்டணியும் இணைந்து இன்றைக்கு கேப்டன் அணி என்று ஒட்டுமொத்த மக்களாலும் இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு பட்டி தொட்டி எல்லாம் பழவப்பட்டு இன்னைக்கு இந்த 2 கூட்டணிகளுக்குமே சிம்ம சொப்பனமாக விளங்கி கொண்டிருப்பது நமது கூட்டணி. இந்த கூட்டணிய இன்னைக்கு எல்லா சேனல், மேகசின், பேப்பர்ஸ்ல பாருங்க, அதிமுகவை விட்டுட்டாங்க. திமுகவை பத்தி பேசுறதுக்கே ஆள் கிடையாது. ஆனா எல்லாருமே ஒன்னு திட்டி பேசினாலும் வாழ்த்தி பேசினாலும் தேமுதிக மக்கள் நல கூட்டணியை பத்தி தான் தினந்தோறும் விவாதங்களும் தினந்தோறும் பேச்சுக்களும். இது ஒன்று போதாதா இன்னைக்கு இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் இன்னைக்கு எந்த அளவு வளர்ச்சி பெற்று ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவை பெற்றிருக்கிறது என்பதற்கு இது ஒன்று சான்று. கேப்டன் அடிக்கடி சொல்வார், திட்ட திட்ட திண்டுக்கல், வைய வைய வைரக்கல் அப்படின்னு சொல்வார். அதனால நீங்க இந்த கூட்டணியை திட்ட 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 இது மக்கள் மனசுல ஆழமா பதிந்து கொண்டே போகும். இந்த கூட்டணியினுடைய வெற்றியை தடுக்கக்கூடிய சக்தி இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாருக்கும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்றேன். அதே போல இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் வரலாறு நீங்க கொஞ்சம் எடுத்துக்கங்க. எல்லா கட்சியும் புதிய நீதி கட்சி பெரியார் கட்சிக்கு அப்புறம் அறிஞர் அண்ணா அங்கிருந்து பிரிந்து வந்து திமுக, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒரு கட்சி ஆரம்பிச்சார். அதுல இருந்து பிரிந்து வந்ததுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதுல இருந்து வந்ததுதான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துதான் இங்க இருக்காங்க. ஆனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வரலாறை நீங்க பாத்தீங்கன்னா சுயம்பு லிங்கமாக எந்த கட்சியிலும் இருந்து பிரிந்து வராமல் தனியாக மக்கள் துணையோட மட்டுமே ஆரம்பிக்கப்பட்டு இந்த 10 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்திருப்பது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இங்க உட்கார்ந்து இருக்காங்களே எங்களுடைய எம்எல்ஏஸ், மாவட்ட செயலாளர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்ட செயலாளர்கள், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரையும் நான் சொல்றேன். கேப்டன் சொல்லுவார் என்கிட்ட, ட்ரவுசர் போட்ட காலத்துல இருந்து என் கூட இருக்காரு பார்த்த சாரதி, சந்திரகுமார், எல் வெங்கடேசன், சிவக்கொழுந்து அப்படின்னு அந்த காலத்து வரலாறு என்கிட்ட கேப்டன் சொல்வார். காஞ்சிபுரத்துல முருகேசன், இது போல நான் ஒரு பெரிய பட்டியல சொல்லலாம். இங்க இருக்கிறாரு ஏகேடி ராஜா இருக்காரு, நம்ம பாலச்சந்தர் இருக்காரு, சிவமுத்துக்குமார் இருக்காங்க, இந்த மாதிரி. ஆனா தன்னோட பயணித்த அத்தனை பேரையும் பெருமைப்படுத்தி மாவட்ட செயலாளர்களாக்கி இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக்கி பொறுத்திருந்து பாருங்கள். இந்த கூட்டணி வெற்றி பெற்று கேப்டன் தலைமையில எங்கள் கழகத்தை சேர்ந்த
அத்தனை பேரையும் நல்ல மந்திரிகளாக மாற்றி இந்த தமிழகத்தின் சிறந்த ஒரு உதாரணங்களாக கேப்டன் மாற்றி காமிப்பார் என்பது உறுதியாக இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். திமுக கூட்டணிக்கு போவாங்களா, பாஜக கூட்டணிக்கு போவாங்களா என்று கடந்த 4 மாதமாக ஒரே விவாதம் தமிழகம் முழுவதும் பாத்தீங்கன்னா. ஆனா கேப்டன் அமைதி காத்தார். கேப்டன் யாரையும் தேடி போல, கேப்டன் தான் வா வான்னு அழைச்சாங்க. பழம் நழுவி பால்ல விழுக போகிறது என்று சொன்னவர் தமிழகத்தின் மூத்த தலைவர் கலைஞர் அவர்கள். அப்புறம் அண்ணன் வைகோ அதுக்கு கமெண்ட் கொடுத்தாரு, நஞ்சு கலந்த பால்ல தயவு செஞ்சு அந்த பழம் விழுந்துட கூடாது அப்படின்னு சொன்னார். அப்புறம் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னாரு, இந்த பழம் கனிஞ்சு, ஏன்னா அவங்க கூட்டணி இதுல அமையல, அதனால அவர் இந்த பழம் கனிஞ்சு பாலா போயிடுச்சுன்னார். ஆனா இன்னைக்கு உங்க முன்னாடி சொல்றேன், இந்த பழம் ஞான பழம், மக்கள் ஆதரவை பெற்ற பழம். இன்னைக்கு அந்த பழம் கனிந்து தேனில் விழுந்திருக்கிறது, மக்கள் மனதில் விழுந்திருக்கிறது. நாளை ஆட்சி அதிகாரத்தில் அமர போகும் பழம் அந்த பழம் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியோட நான் சொல்றேன். அதனால இன்னைக்கு எத்தனையோ வாய்ப்புகள் கேப்டனை தேடி வந்தாலும் கேப்டன் உறுதியாக ஒரே ஒரு முடிவு, லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு தமிழகத்தில் ஒரு திருப்பு முனையை கொண்டு வந்து ஒரு மாற்று அரசியலை கட்டாயமாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே உறுதியோட கேப்டன் நின்னார். கேப்டன் குழம்பி இருக்காரெல்லாம் பத்திரிகைக்காரன் தான் எழுதுறாங்க. ஆனா கேப்டன் தெளிவாக இருந்தார். நமது திருப்பு முனை மாநாட்டின் பெயரிலேயே அந்த திருப்பு முனையை நிச்சயமாக தமிழகத்திலே கொண்டு வர போகிறோம் என்பதை கேப்டன் தெரிவித்தார். எல்லா கட்சிகள் அழைத்த பொழுதும் எதற்குமே பலவீனமாக இல்லாமல், எதற்குமே இடம் கொடுக்காமல், எந்த விதமான விஷயத்தையுமே காதல வாங்காம, மக்கள் நலன், தமிழ்நாடு முன்னேற்றம், லஞ்ச ஊழல் இல்லாத ஆட்சியை கொண்டு வந்து மாற்றத்தை கொண்டு இந்த தமிழ்நாட்டை முன்னேற்றிய தீர்வேன் என்ற ஒரே உறுதியோட கேப்டன் எடுத்த இந்த முடிவுக்கு இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவும், இளைஞர்கள் ஆதரவும், இன்னைக்கு படித்த படிக்காத மாணவர்களுடைய ஆதரவும், அதே போல புது வாக்காளர்கள் தாய்க்குலங்களின் ஆதரவும் அமோகமாக வந்து கொண்டிருக்கிறது என்றால் என்னுடைய வார்த்தை மிக இல்லை. இன்னைக்கு எல்லா விஷயத்தையுமே நீங்க எடுத்துக்கங்க, இந்த கூட்டணி எல்லா விதத்திலும் நம்பர் 1 கூட்டணியா வந்துட்டு இருக்கு. இப்ப கூட அண்ணன் சொன்னாரு, கேப்டன் அவர்கள் முதலமைச்சர் ஆவறதுக்கு என்ன அவருக்கு தகுதி இருக்கு என்று நமக்கு வேண்டாதவர்கள் கேட்கிறாங்க. கேப்டனுக்கு தகுதி இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆவறதுக்கு யாருக்கு தகுதி இருக்குது? தனி ஒரு மனிதனாக மதுரையில் இருந்து சென்னைக்கு சென்று, அப்ப கலர் கிடையாது, தமிழ் சரியா பேச தெரியாது, தனக்கு என்று பின்பலம் கிடையாது, தனக்காக ஊக்கப்படுத்த ஒரு நல்ல தயாரிப்பாளர் இல்லை, ஒரு டைரக்டர் இல்லை, யார் துணையும் இல்லாமல் எதிர்நீச்சல் போட்டு தைரியத்தை மட்டுமே மதுரை மண்ணின் வீரனாக அன்னைக்கு சாதிச்சு காமிச்சு புரட்சி கலைஞர் என்ற பட்டத்தை வாங்கினார். இன்னைக்கு அவரை தேடி வராத ப்ரொடியூசரை இல்லை என்ற நிலையை உருவாக்கினார். எம்ஜிஆர் காலத்தில் ஏற்பட்ட கடனை எத்தனையோ பேர் வந்து அடைக்க முடியாத நடிகர் சங்க கடனை ஒட்டுமொத்த நடிகர்களுடைய ஆதரவோடு சிறந்த முறையிலே பணியாற்றி அந்த நடிகர் சங்க கடனை முற்றிலும் அடைத்து அந்த டாக்குமெண்ட்டை பல ஆண்டுகள் கழிச்சு கொண்டு போய் சப்மிட் பண்ணார். லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு நேர்மையாக ஒரு சிறந்த நடிகர் சங்க தலைவராக அன்னைக்கு நம்ம கேப்டன் ஒட்டுமொத்த திரையுலகினருமே ஏற்றுக்கிட்டாங்க. அதே போல இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் யார்கிட்டையாவது தேசிய முற்போக்கு கழகத்தை சேர்ந்தவங்க நோட்டு போட்டாங்க, ரசீது போட்டாங்க, கட்டணம் வசூல் பண்ணாங்க, ஒவ்வொரு கடையா போய் வசூல் பண்ணாங்க என்று யாராவது ஒரு சான்று சொல்ல முடியுமா? எங்களுடைய எம்எல்ஏக்கள் எந்த அளவு சிறந்த முறையில் இருந்தார்கள் என்பதற்கு ஒவ்வொரு எம்எல்ஏவுமே உதாரணம். எந்த எம்எல்ஏ மேலாவது ஒரு சின்ன களங்கம் யாராவது காண்பிக்க முடியுமா? எங்க மாவட்ட செயலாளர்கள் மீது யாராவது ஒரு சின்ன களங்கத்தை காமிக்க முடியுமா? ஏன்னா கேப்டன் இருக்கிற இடம் நேர்மையாக இருக்கும், உண்மையாக இருக்கும், லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும், அது மக்களுக்கும் நாட்டுக்கும் பயனளிக்க கூடியதாக இருக்கும். என்கிட்ட கூட கேட்டாங்க, பாதுகாப்பு கேட்டிருக்கீங்க போலீஸ் கிட்ட எதுக்கு? இது கழகம் வந்து கொடுக்கிறது, முறைப்படி கொடுப்பது.
அவங்க அனுமதி கொடுப்பதும் கொடுப்பாததும் அவங்க இஷ்டம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் 10 வருஷத்துல எந்த போலீஸ் துணையை கொண்டு இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வளர்ந்துச்சு? இங்க பாருங்க, கண்ணு கேட்டின தூரம் ஒரே ஒரு காக்கி சட்டை கண்ணுல தெரியுதா? கிடையாது. ஏன் இத சொல்றேன்னா, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்னைக்குமே மக்களை நம்பி மட்டுமே களத்துல இறங்கி மக்களோட மக்களாக இருந்து வளர்ந்த கட்சி. அதனால எந்த பாதுகாப்புக்காகவும் பயப்படக்கூடியவங்க நம்ம கிடையாது. அதனால நான் சொல்றேன், தொண்டர் படை இருக்காங்க எங்களுக்கு. ராணுவ கட்டுப்பாட்டிற்கு இணையாக எத்தனை லட்சம் கூட்டம் வந்தாலும் சரி, கேப்டனுடைய ஒரே ஒரு வார்த்தைக்கு அப்படியே அந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள் கட்டுப்படுவாங்க. அதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். ராணுவ கட்டுப்பாடு இன்னைக்கு நம்ம கட்சியில என்னைக்கு இருக்கும். அதே கட்டுப்பாட்டோட தமிழகத்தை சிறந்த முறையில் நிச்சயமாக கேப்டன் அவர்கள் ஒரு நல்ல முதலமைச்சராக வழி நடத்துவார் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் சொல்றேன். இன்னைக்கு கேப்டன் கூட கை கோர்த்திருப்பவர்கள் யார்? அண்ணன் வைகோ அவர்கள், சகோதரர் திருமாவளவன் அவர்கள், அண்ணன் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள், அண்ணன் முத்தரசன் அவர்கள். 5 பேர் பாண்டவர்கள் அணி தமிழகத்திலேயோ இந்தியாவிலேயோ தோற்றதா வரலாறே கிடையாது. பாண்டவர்களை ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. இந்த 5 பேர் மேல யாராவது ஒரு ஊழல் வழக்கு சொல்ல முடியுமா? இந்த 5 பேர் மேல ஏதாவது ஒரு சின்ன அலிகேஷன் சொல்ல முடியுமா? இந்த 5 பேர் மேல ஏதாவது ஒரு குற்ற வழக்கு சொல்ல முடியுமா? நல்லவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அமைத்த இந்த கூட்டணி நிச்சயமாக மக்களின் ஆதரவோடு திமுக அதிமுகவுக்கு மாற்று இந்த தேமுதிக மக்கள் நல கூட்டணி தான் என்பதை மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டு அந்த மாற்றத்திற்கான நாளுக்காக இன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படா மே 16 வரப்போது, போய் முதல்ல இந்த கூட்டணிக்கு தான் நம்ம ஓட்ட போடணும், மாற்றத்தை தமிழ்நாட்டில் பார்க்கணும், நிச்சயமாக ஒரு மாற்று அரசியலை இங்க நம்ம பார்க்கணும் நம்ம வாழ்க்கையில அப்படின்னு அத்தனை மக்களும் இன்னைக்கு ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டணியாக இருக்கிறது என்றால் என்னுடைய வார்த்தை மிக இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல ஏன் நம்ம மாற்று கூட்டணி, ஏன் திமுக அதிமுக செய்யாததை நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு நிச்சயமாக உங்கள் மனசுல கேள்வி எழும். நான் இல்லை என்று சொல்லல, அதற்கான தீர்வை சொல்ல வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு. கடந்த 50-60 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள் யார்? இது ஒண்ணுதான் என்னோட கேள்வி. இந்த 50-60 வருஷத்துல தமிழகத்தை ஆட்சி செய்தது ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக தான், வேற யாருமே கிடையாது. அப்போ இங்க இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையுமே தீர்த்து வைத்திருக்க வேண்டுமா இல்லையா? அவர்கள் தீர்த்து வைத்தார்களா? ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தமிழ்நாட்டில் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதா என்று சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. அது காவேரி பிரச்சனையா இருக்கட்டும், முல்லை பெரியாறு மீனவர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், கச்சத்தீவை மீட்டெடுக்கிறோம் சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம ஜெயலலிதா அவர்கள் பாத்தீங்கன்னா தினந்தோறும் உட்கார்ந்து மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதுறது. எந்த ஒரு விஷயம்னாலும் கடிதம் எழுதுறதோடு அவங்க வேலை முடிஞ்சு போகுது. மற்றபடி எந்த ஒரு முன்னேற்றத்தையுமே இந்த தமிழ்நாடுல நம்மளால பார்க்க முடியல. இன்னைக்கு நான் இந்த மாநகராட்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். இந்த மாநகராட்சியுடைய வரலாறு இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? மதுரை மாநகராட்சி எப்பொழுது உருவாக்கப்பட்டது, இதுல எத்தனை வார்டு இருக்கு, எத்தனை ஜோன் இருக்கு, இங்க யாருக்காவது தெரியுமா? தெரியுமா? தெரியலையா? நான் சொல்றேன், என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம இதே ஊர்ல வாழ்றோம் இல்லையா? 1866 வருஷமே மதுரை மாநகராட்சி ஃபார்ம் செய்யப்பட்டது. அதாவது இந்த மாதிரி ஒரு மாநகராட்சி கொண்டு வர வேண்டும் என்று நிர்மாணிக்கப்பட்டது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக இத மதுரை மாநகராட்சியாக அறிவித்தது 1971. இன்றைக்கு பொசிஷன்ல மதுரையில மொத்தம் 100 வார்டு இருக்கு, மொத்தம் 4 ஜோன் இருக்கு. ஒன்னு சவுத், ஒன்னு ஈஸ்ட், ஒன்னு வெஸ்ட், ஒன்னு நார்த். நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத். ஒவ்வொரு ஜோன்லயும் 25 வார்டு. இதுதான் நமது மதுரை மாநகராட்சியினுடைய மொத்த வரலாறு. அதனால இந்த மாநகராட்சியில இதுவரைக்கும் ஆட்சி செய்த திமுகவோ அதிமுகவோ இந்த மாநகராட்சியை, ஏன்னா சென்னைக்கு அடுத்து பெரிய மாநகராட்சி, ஏதாவது டெவலப்மெண்ட் மதுரை மாநகராட்சியில நீங்க எல்லாரும் பார்த்திருக்கீங்களா? ஏதாவது ஒரு வளர்ச்சி நீங்க எல்லாரும் பார்த்திருக்கிறீங்களா? இன்னைக்கு மதுரையின் மருமகள் என்று நான் பெருமையா சொல்றதோட விட மாட்டேன்.
நான் என்னுடைய கால் படியாத இடமே இந்த மதுரையில இல்லை என்று சொல்லக்கூடிய அளவு ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு வார்டுக்கும் நான் நேரடியாக சென்றிருக்கிறேன். எனக்கு தெரியும் ஒவ்வொரு வார்ட்லயும் இன்னைக்கு மதுரை எந்த அளவு மோசமா இருக்குது என்றதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். எங்க போனாலும் குப்பை கூளங்கள், சாக்கடைகள், கழிவுகளை வசதி கிடையாது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சுத்தம் கிடையாது, குடி தண்ணீர் வசதி இல்லை என்று பல பிரச்சனைகள். மதுரை மீனாட்சி டெம்பிளை சுத்தி பார்த்தா போக்குவரத்து நெரிசல் என்று பல கஷ்டம். அதுவும் இன்னைக்கு பாருங்க, மாநகராட்சி முழுக்க குழி தோண்டி போட்டிருக்காங்களே ஒழிய அந்த மாநகராட்சி குழிகளை இதுவரைக்கும் 5 வருஷம் ஆட்சி செய்த அதிமுக அட்லீஸ்ட் மூடியாவது விட்டாங்களா? எல்லா இடத்துலயும் குழி தோண்டி போட்டாங்க. நேத்து கூட நான் தூத்துக்குடியில ஒரு இடத்துல பேசியிருப்பேன், நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. நான் பிளைட்ல இருந்து போக்குறேன், என் கண்ணு கேட்டின தூரம் வந்து டெசர்ட் மாதிரி தெரியுது, ஒரு பாலைவனம் மாதிரி தெரிஞ்சது தூத்துக்குடி மாவட்டம். ஏன்னா ஒண்ணுமே இல்ல, பயிர் இல்ல, தொழில் இல்லை, எந்த வளர்ச்சியும் இல்லை, எந்த முன்னேற்றமும் அங்க இல்ல. நேத்து நாங்க மீட்டிங் பேசுறதுக்கு வரோம், ஒரு நேஷனல் ஹைவேஸ் பக்கத்துல ஒரு சர்வீஸ் ரோட் சின்னதா. நான் கேட்கிறேன் எங்க மாவட்ட செயலாளர்கிட்ட, இது மாதிரி ஒரு இடம் நம்ம இது வரைக்கும் போட்டதே இல்லை என்னன்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, தூத்துக்குடி மாவட்டம் முழுக்க இன்னைக்கு மாநகராட்சின்றதுனால குழி தோண்டி போட்டாங்க, மூடவே கிடையாது, ஒரு சாலை வசதி இல்லை, எங்கு போனாலும் குழியும் குண்டுமா தான் இருக்கு, எங்கேயுமே மீட்டிங் வைக்க முடியாது. அதனால ஸ்டார் பேச்சாளர்கள் பேசுறதுக்கு இந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு, சர்வீஸ் ரோடு. இது ஒரு இடம் தான், வேற இடமே இல்லைன்னு. அப்பதான் நான் கேட்டேன், மேல இருந்து பார்த்தா பாலைவனம் மாதிரி பார்த்த இடம் பூரா காலியா தானேப்பா இருக்கு, ஒரு மீட்டிங் நடத்த தூத்துக்குடியில இடம் இல்லைன்னு சொல்றீங்களே, உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்குன்னு. ஏன்னா அந்த அளவு ஒரு மோசமான நிர்வாகம். அதேதான் இன்னைக்கு மதுரையிலயும் நடந்துட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் குழி தோண்டி போட்டாங்க, எங்கேயும் மூடல. ஆனா உண்மையா சொல்றேன், அந்த குழிதான் ஆட்சி செய்யும் அதிமுகவுக்கு சவக்குழி அப்படிங்கறத உறுதியாக நமது மக்கள் நிச்சயமாக மே 16ஆம் தேதி நிரூபிப்பாங்க என்பதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த 5 வருஷத்துல ஜெயலலிதா அவர்கள் அறிவிச்சதை மட்டும் நான் சொல்றேன், இதெல்லாம் உண்மை என்பதை நீங்களே நிச்சயமாக உணர்வீங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் வெறும் 110 விதியின் கீழே தமிழ்நாடு சட்டமன்ற சபையில உட்கார்ந்து வெறும் அறிவிப்புகளை மட்டுமே அறிவிச்சுட்டு இருக்காங்க. நம்ம யாரும் கேட்கல, மதுரையில எங்களுக்கு தமிழன்னை சிலை வேணும் என்று நம்ம யாராவது கேட்டோமா? அவர்களாகவே அறிவிச்சாங்க, 100 கோடி ரூபாயில் தமிழன்னை சிலை இங்கு நிறுவப்படும் சொன்னாங்க. தமிழன்னை சிலை இங்க வந்துருச்சா? இல்லை. இது எல்லாம் ஜெயலலிதா அவர்களால் சட்டசபையில் ஒரு முதலமைச்சரால் 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்டது. அதே போல இங்க போக்குவரத்து நெரிசலை வந்து தடுக்க மோனோ ரயில் திட்டத்தை 1500 கோடி செலவுல கொண்டு வருவோம் என்று சொன்னதும் இதே ஜெயலலிதா அவர்கள் தான். அதே போல இங்க துணைக்கோள் நகரமும் கொண்டு வர போகிறோம் என்று அறிவித்தது, அதாவது ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வர போறோம் சொன்னதும் இதே ஜெயலலிதா அவர்கள் தான். அதே மாதிரி இங்க ஐடி பார்க் இருக்கு, ஐடி பார்க்ல இங்க இருக்கிற எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா திறக்கப்படாமே இருக்கு ஐடி பார்க். அதே மாதிரி தல்லாகுளம் முதல்ல இருந்து பெரியார் நிலையம் வரைக்கும் பாத்தீங்கன்னா சுற்று மேம்பாலம் போடுறோம்னு சொன்னாங்க. போட்டாங்களா மேம்பாலம்? கிடையாது. இங்க இருக்கிற காளவாசல் சந்திப்பு, கோரிப்பாளையம் சந்திப்பு ஆகிய இடங்கள்ல மேம்பாலம் கட்டித்தரேன்னு உங்களுக்கு சொன்னாங்க, கட்டி கொடுத்தாங்களா? கிடையாது. எய்ம்ஸ் மருத்துவமனை போல ஒரு மருத்துவமனையை இங்க உருவாக்குவோம் என்று மத்திய அரசு சொல்லி இருக்கிறது. அதற்கு தமிழக அரசுமே இன்னைக்கு அதுக்கு துணை நிற்கணும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு வேலையாவது இங்க தொடங்கப்பட்டிருக்கிறதா என்றால் அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதே மாதிரி இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பர்த் சர்டிபிகேட்ல இருந்து டெத் சர்டிபிகேட் வரைக்கும் கேட்ட எல்லாமே லஞ்சம், ஊழல். பாதாள சாக்கடை திட்டம் விரிவாக்கம் என்ற பேர்ல 100 வார்டுகளிலுமே பாத்தீங்கன்னா எல்லா இடத்திலுமே சேவர் பிளாக்குகளை வந்து புடுங்கி எரிஞ்சு உள்கட்டமைப்பே இல்லாம தெருக்களை பூரா நாசனம் பண்ணதான் இவங்க வேற. சத்துணவு பணியாளர்கள் நியமனத்துல அமைச்சரை முறைகேடு சேர்ந்ததாக பல வழக்குகள் இங்க இருக்கிற மந்திரி மேல இருக்கு. அதே மாதிரி இங்க இருக்கிற பல சீர்கேடுகள் இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. அதை யாருமே மறுக்க முடியாத ஒன்று என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா குடிநீர், பாதாள சாக்கடை, சுகாதாரம், இந்த மூன்றுமே மதுரையில ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. 10 வருஷமா திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி உங்களுக்கு என்ற நிறைவேற்றப்படல.
அதனாலதான் மக்களாகிய நீங்கள் இன்னைக்கு தெளிவாக சிந்திக்க வேண்டிய தருணத்துல இருக்கிறீர்கள் என்பதை யாரும் மறந்துடாதீங்க. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 2 லட்சம் லிட்டர் வாட்டர் தான் டிரைனேஜ்ல கலக்கணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா தினந்தோறும் பாத்தீங்கன்னா 2 கோடி லிட்டர் வாட்டர் வந்து வேஸ்டா டிரைனேஜ்ல கலக்கக்கூடிய ஒரு அவல நிலை. ஏன்னா எந்த விதமான ஒரு சிஸ்டமேட்டிக்கா இங்க கிடையாது. ஒரு பக்கம் பார்த்தா தண்ணி இல்ல, வறட்சி, ஒரு பக்கம் பார்த்தா வேஸ்டேஜ் ஆஃப் வாட்டர் இங்க அதிகமா இருக்கு. எல்லாமே ஒரு நிர்வகிக்கப்பட்டு தீர்மானம். ஏன்னா இது மாநகராட்சி, சென்னைக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிட்டி. இங்க என்ன டெவலப்மெண்ட்டுமே இது வரைக்கும் பார்க்க முடியல. அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா பணியாளர்கள் நியமனம் இல்லாததுனால நிர்வாகம் முழுமையாக சீரழிஞ்சிருக்கு. ஏன்னா துப்புரவு பணியாளர்கள் இருந்தாதான் இங்க இருக்கிற குப்பை கூலங்களை எல்லாம் எடுக்க முடியும். எதுவுமே இல்லை, இங்க எல்லாமே அவங்க தினக்கூலிகளாக நியமிக்கப்பட்டு எந்த விதமான ப்ராப்பர் வந்து ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லா வார்டுலயுமே 784 கோடி ரூபாய்க்கு வந்து கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வரேன்னு சொன்னாங்க. கொண்டு வந்திருக்காங்களா? கிடையாது. ஆனா டாக்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா 200% வாட்டர் டாக்ஸ் மட்டும் இன்னைக்கு உயர்த்தி இருக்காங்க. இதெல்லாமே கடந்த திமுக அதிமுக காலங்களில் உங்களுக்கு தரப்பட்டு இதுவரைக்கும் செய்யப்படாத ஒரு நிர்வாகமாக இருக்குது. அதனாலதான் நான் சொல்றேன், இதே 2 ஆட்சி மீண்டும் தமிழகத்துல வரணுமா, இல்ல நாம சொன்ன அத்தனை பிரச்சனைகளுக்குமே தீர்வு கண்டு ஒரு வளர்ச்சியான மதுரையையும் ஒரு வளர்ச்சியான தமிழகத்தையும் நாம காணக்கூடிய அளவு ஒரு திருப்பு முனையான ஒரு கூட்டணி வெற்றி பெற வேண்டுமா என்ற கேள்வியை மக்களாகிய உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன். நல்லபடியாக நீங்க எல்லாருமே சிந்திச்சு பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு தேர்தல். யூசுவலா நீங்க எல்லாரும் சொன்னீங்க திமுக சரியா ஆட்சி பண்ணுதோ இல்லையோ வேற வழி இல்ல அதிமுகவுக்கு ஓட்டு போட்டோம், அதிமுக ஒழுங்கா ஆட்சி பண்ணுதோ இல்லையோ வேற வழி இல்ல திமுகவுக்கு ஓட்டு போட்டோம். ஏன்னா அந்த 2 கட்சியை விட்டு இங்க யாரும் இல்ல. ஆனால் இந்த மண்ணின் மைந்தர் உங்கள் வீட்டு பிள்ளை கருப்பு எம்ஜிஆர் இன்னைக்கு முதலமைச்சர் வேட்பாளராக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் நல கூட்டணி இணைந்து உங்களுக்காக நான் இருக்கிறேன். அந்த மாற்று அரசியலை, அந்த மாற்று திருப்பு முனையை தமிழகத்தில் உருவாக்க நான் உங்களுக்காக இருக்கிறேன் என்று இன்றைக்கு தைரியமான முடிவெடுத்து கேப்டன் உங்களுக்காக வந்திருக்கார். அம்மாக்கும் ஓட்டு போட்டாச்சு, ஐயாவுக்கும் ஓட்டு போட்டாச்சு. உங்க அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள். உங்கள் அண்ணன் நிச்சயமாக தமிழ்நாட்டில் திருப்பு முனையை ஏற்படுத்தி மாற்றத்தை உறுதியா கொண்டு வருவார் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. பழமொழி சொல்லுவாங்க, ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் அப்படிம்பாங்க. கேப்டன் ஒரு கோல் பிக்ஸ் பண்ணா அந்த கோலை அடையாம விடவே மாட்டார், அதுதான் ஒரு வில். ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தையில இருந்து கேப்டன் மாறவே மாட்டார், அதுதான் ஒரு சொல். ஒரு இல் எப்படி ஒரு குடும்பம் இருக்கணும் என்பதற்கு தமிழக இருக்கிற அத்தனை தலைவர்களுக்கும் சிறந்த உதாரணமாக இந்த மதுரை மண்ணின் மைந்தர் இன்னைக்கு ஒரு நல்ல குடும்ப தலைவராக இருக்கிறார். ஒரு நல்ல குடும்ப தலைவருக்கு தன் நாட்டையும் நல்ல வழியாக கொண்டு செல்லும் தகுதி நிச்சயமாக இருக்கிறது என்பதுல மாற்று கருத்தே இல்லை. அதுதான் நான் சொல்றேன், உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன், துளசி கூட வாசம் மாறும், நம்ம தவசி வார்த்தை மாறியதாக சரித்திரமே கிடையாது என்பதை ஒட்டுமொத்த மக்களுமே இன்னைக்கு ஏற்றுக்கொண்டிருக்காங்க. கேப்டன் கோவப்படுவார், தப்பு நடந்தா அது யாராக இருந்தாலும் தைரியமா தட்டி கேட்கக்கூடிய ஒரே ஆண்மகன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அது இந்த மதுரை மண்ணின் வீரம். அதற்கு யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. அதிமுக கூட்டணி வச்சார், யார் விரும்பினதுனால? மக்களும் தொண்டர்களும் விரும்பினதுனால. ஆனா என்ன ஆச்சு? பால் விலை ஏன் உயர்த்தினீங்க? பஸ் கட்டணத்தை ஏன் உயர்த்தினீங்க? தேர்தல் வாக்குறுதியில சொன்னதை ஏன் செய்யாம வெற்றி பெற்றவுடன் ஏன் மாறுகிறீர்கள் என்ற கேள்வியை மக்கள் கேள்வியை தான் கேப்டன் சட்டமன்றத்தில் எழுப்பினார். இது தப்பா? இது தப்பா? சட்டசபைக்கு போறது எதற்காக? நம்ம தொகுதியை பத்தி, நம்ம மக்களுக்காக நம்ம என்ன செய்யறோம் அதை பத்தி பேசுறதுக்கு தான். நீங்க தேர்தல் வாக்குறுதியில பஸ் கட்டணத்தை உயர்த்துவோம், பால் கட்டணத்தை உயர்த்துவோம் சொல்லலையே. எதற்காக உயர்த்தினீங்க? விலைவாசியை கட்டுப்படுத்துவோம் சொல்லிதானே ஜெயலலிதா அவர்களே இந்த தாய்க்குளங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. விலைவாசி உயர்வை ஏன் மீண்டும் ஏற்றுறீங்க என்றுதான் கேப்டன் கேட்டார். இதற்கு பதில் சொல்ல திராணி இல்லாத இந்த ஜெயலலிதா என்ன சொன்னாங்க? உனக்கு தைரியம் இருந்தால் இடைத்தேர்தல போட்டி போடுங்க பார்க்கணும்.
என்ன இடைத்தேர்தல்ல போட்டி போடுறது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு என்னென்ன பெரிய இமாலய சாதனையா? தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தனியாகவே களம் கண்டு பல வரலாறுகளை படைச்சது இந்த தமிழகத்தில் என்பது ஒட்டுமொத்த மக்களுக்கும் தெரியும். தனியாக களம் கண்டதுனால இன்னைக்கு அதை ஃபார்முலாவை மத்தவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால மக்கள் பிரச்சனை என்னன்னு தைரியமா தட்டி கேட்பார். உடனே உட்காரு உட்காரு அப்படின்னு சொன்னவனே உட்காரியா அப்படின்னு எந்திரிச்சு அதை பார்த்து அன்னைக்கு ஜெயலலிதா மிரண்டவங்க தான் இன்னும் 3 நாள் எந்திரிக்கவே இல்லை. அதான் உண்மை. ஏன்னா அந்த அம்மா வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே வாய் பொத்தி அப்படியே 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி குனிஞ்சுக்கிட்டே வர்ற ஆம்பளைங்களை தான் ஜெயலலிதா வாழ்க்கையில பார்த்திருக்காங்க. நெஞ்ச நிமித்தி தைரியமா கேள்வி கேட்ட முதல் ஆண்மகனை ஜெயலலிதா அன்னைக்குதான் சட்டசபையில நேருக்கு நேரா சந்திச்சாங்க. அன்னைக்குதான் நேரா சந்திச்சாங்க. அன்னைக்கு கேட்டிருக்க வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர், என்ன நடக்குதுங்கன்னா அந்த அம்மாவுக்கு புரியல. அப்ப தைரியமா கேப்டன் நீ என்ன உட்காரியா, நீ என்ன பெரியது அப்படின்ட்டார். ஏன் இத சொல்றேன்னா மதுரையினுடைய தைரியம் அது. இங்கதான் அந்த வரலாறு உருவாச்சு. என்ன வரலாறு? நெற்றி கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்ன வரலாறு உருவான பூமி இது. அதனால சொல்றேன், ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக சினிமாவில் நடக்கிற தப்பையே தட்டி கேட்டே வளர்ந்தவர் ஒரு கேப்டன். ஆக்ஷன் ஹீரோவா தன் கண்ணு எதிரில் ஒரு தப்பு நடந்தா விட்டுருவாரா? அதனால சொல்ற, தமிழகத்தின் முதல்வராக வர அத்தனை தகுதிகளையும் படைச்ச ஒரே தலைவர் கேப்டன் தான் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். கேப்டன் வரலன்னா யார் வர முடியும்? தப்பு நடந்தா தப்பு தான். லஞ்ச ஊழல் இல்லாத ஆட்சியை கொண்டு வருவோம் என்றால் கொண்டு வருவோம், மாற்று கருத்து இல்ல. ரமணா பாணியில ஆக்ஷன் கரப்ஷன் போர்ஸ் என்ற ஒரு அமைப்பை உருவாக்குவோம். யாராவது கரப்ஷன் பண்ணா ஒரு இமெயிலையோ ஒரு நீங்க தகவல் கொடுத்தால் போதும், அதற்கென்று ஒரு அமைப்பை உருவாக்க போகிறோம். நிச்சயமாக அந்த அமைப்பின் மூலமாக தமிழ்நாடு முழுக்க எந்த இடத்திலும் லஞ்சம் ஊழல் இல்லாத மக்கள் ஆட்சி அங்கு மலர போகிறது என்பதை இந்த நேரத்தில் உறுதியா உங்களுக்கு சொல்றேன். பார்த்து இன்னைக்கு வெம்பி போயிருக்கும். என் கையில இருக்கிற இந்த பேப்பர்ஸ் எல்லாம் நீங்க எதுவும் நினைச்சுக்க வேணாம். இன்னைக்கு கூட யாரோ ஒரு மந்திரி சொன்னாங்களா, யாரோ எழுதி கொடுத்ததை இன்னைக்கு அவங்க வாசிக்கிறாங்க. மந்திரி யார் ஒண்ணு இல்ல, கோகுல இந்திராணி சொன்னாங்களா. கோகுல இந்திராணி நான் அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்றது இல்ல, ஏன்னா அவங்களெல்லாம் நான் ஒரு பொருட்டாவே மதிக்கிறதும் இல்லை. அதான் உண்மை. ஆனாலும் சில விஷயங்களை சொல்லிதான் ஆகணும். படிச்சு கீழே எழுதி கொடுத்ததை படிச்சு கீழே பேப்பரை போடுறது உங்க அம்மா தான். நாங்கெல்லாம் எழுதி கொடுக்கறத படிக்கிறவங்க கிடையாது. என்ன மனசுல தோணுதோ அதுதான் வார்த்தைகளா வருது. ஏன் இதை நான் சொல்றேன்னா, மக்களோட மக்களாகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நாங்கள். உங்க அம்மா மாதிரி ஹெலிகாப்டர்ல சுத்திட்டு டாட்டா காமிச்சிட்டு போறவங்க கிடையாது. ஒவ்வொரு வார்டு, ஒவ்வொரு தெரு, ஒவ்வொரு கிராமம், ஒவ்வொரு ஊர் அந்த இடத்துல மக்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனை எப்படி தீர்க்க முடியும் வந்தா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சிந்திச்சு மக்களோட மக்களா வாழ்றோம். அதனால சினிமால எழுதி வச்சு வசனம் பேசணும்னு அவசியம் எங்களுக்கு கிடையாது. எங்களுடைய மனசுல இருக்கிற அந்த உறுதி, வேகம் இந்த தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்றியே தீர்வோம் என்ற அந்த உறுதிதான் வார்த்தைகளாக எங்களுக்கு வருது. அப்ப என் கையில இருக்கிறது என்ன பேப்பர் என்பதை நான் தெளிவாக இங்க சொல்லணும். இன்னைக்கு தேர்தல் அறிக்கைகளை இன்னைக்கு கேப்டன் வெளியிட்டு இருக்கார். அதாவது தேர்தல் நம்பர் 1 அறிக்கை, தேர்தல் நம்பர் அறிக்கை 2 இது மகளிருக்காக அறிவிக்கப்பட்டது. இதுதான் என் கையில இருக்கு. இங்க வந்திருக்கிறது என்னன்னா, மாநகராட்சியில நம்ம மதுரை மக்கள் எனக்கு எழுதி கொடுத்ததுதான். மாநகராட்சியில இந்த ஆட்சி சொன்னது எதெல்லாம் செய்யல, மத்த எந்த பேப்பரும் என் கையில கிடையாது. ஏன் இத சொல்றேன்னா, என்னைக்குமே மனசுல இருக்கிறத தைரியமாக மக்கள் முன்னாடி பேசணும்னா அதுக்கு மக்களோட மக்களா இருந்தால் மட்டும்தான் புரியும். மழை வெள்ளம் பாதிச்சது சென்னை, நம்ம திருவள்ளூர், காஞ்சிபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கடலூர் மாவட்டம், சிதம்பரம், டெல்டா பகுதி, தஞ்சை எல்லாம் முதலமைச்சர் தானே ஜெயலலிதா அவர்கள் கவுன்சிலரா? ஒரு முதலமைச்சர் தானே. நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு அவங்கள முதலமைச்சரா தானே ஆக்கியிருக்கீங்க. எங்கேயாவது ஒரு இடத்துக்கு அந்த அம்மா போயிருப்பாங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல போய் மக்கள் பிரச்சனை என்ன என்று சந்திச்சிருப்பாங்களா?
எங்கேயாவது இந்த மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செய்யணும் என்று பார்த்திருப்பாங்களா? ஆனா ஒரு இடம் விடாமல் 20 நாள் பாதிக்கப்பட்ட அத்தனை மாவட்டங்களுக்கும் நேரடியாக சென்று ஷூ கால் கூட இல்லாம அந்த கருப்பு தண்ணியில, சாக்கடை தண்ணியில மக்களா இருந்து குடிசை பகுதி அத்தனை பகுதிக்கும் போய் எங்களால முடிஞ்ச உதவியை செஞ்ச ஒரே தலைவர் இன்னைக்கு கேப்டன் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் உறுதியா அவங்க முன்னாடி சொல்றேன். நேற்று திருநெல்வேலி, தூத்துக்குடி போயிட்டு தான் இன்னைக்கு மதுரையில நான் பேசுறேன். என்ன இங்க பிளட் அஃபெக்ட் ஆகல, மழை வெள்ளத்துல நீங்க பாதிக்கப்படல, காட் சேக். ஏன் இதை சொல்றேன்னா, நேற்று தூத்துக்குடி மாவட்ட மக்கள் அந்த அளவு ஃபீல் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் தூத்துக்குடியில மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட தெருக்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் சரி செய்யப்படல. நானும் நேற்று ஃபுல்லா தூத்துக்குடி மாவட்டம் இருக்கிற எல்லா வார்டுக்கும் போயிட்டு தான் வந்திருக்கேன். அந்த அளவு ஒரு மோசமான சாலைகள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரைக்கும் நிவாரணம் போய் சேரல. ஜெயலலிதா உரிய காசுல கொடுக்கல. இன்னைக்கு மத்திய அரசு 2000 கோடி மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கி இருக்காங்க. ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் ஜெயலலிதா ஆட்சி 5000 ரூபாய் கொடுக்கணும் யாராக இருந்தால். ஆனால் நேற்று தூத்துக்குடி மாவட்டத்தில் கேட்கிற எல்லாருக்கும் காசு வந்துச்சா? யாருக்குமே வரல அந்த 5000 ரூபாய் என்று ஒட்டுமொத்த மக்கள் சொல்றாங்க. அப்ப அந்த 2000 கோடி எங்க போச்சு? அவங்களுக்கு தேவையானவங்களுக்கு, அவங்க கட்சிக்காரங்களுக்கு இப்படி கொஞ்சம் கொடுத்திருக்காங்களே ஒழிய மீதி எல்லாம் தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு என்று அது போக வேண்டிய இடத்துக்கு போயிருச்சு. அதே மாதிரி வீடு இழந்தவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும். விவசாயத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு 18,000 இந்த அரசு கொடுக்கணும். இதெல்லாம் இருக்கு விதியில. யாருக்குமே இதுவரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் ஒன்னும் செய்யல என்பது இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களுமே புரிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி நான் நேற்று கேட்ட தாலிக்கு தங்கம் தரோம் சொன்னாங்களே, எத்தனை பெண்களுக்கு எங்க தாலிக்கு அவங்க தங்கம் கொடுத்துருங்க? யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க. இங்க இருக்கீங்களா யாராவது ஒரு எக்ஸாம்பிள்? தாலிக்கு தங்கம் கொடுக்கிறேன். அப்ப சொன்னாங்க கூட்டத்துல, தமிழ்நாட்டுல தாலியே இல்ல, அந்த தங்கம் வந்தா என்ன வராட்டி என்ன? அதுக்கு மீனிங் என்ன? தெருவுக்கு தெருவுக்கு டாஸ்மாக் கடைகளை திறந்து இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை அழித்தது ஒன்றுதான் அதிமுகவினுடைய சாதனை. இன்னைக்கு இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இன்னைக்கு தமிழகத்தை மாற்றிட்டாங்க. நாங்க நேற்று தூத்துக்குடி, திருநெல்வேலியில பேசுறப்ப கேட்டேன், ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க, உங்களுக்கு இதெல்லாம் செய்ய மாட்டாங்க, ஓட்டுக்கு மட்டும் காசு கொடுக்க வருவாங்க, இலவசம் கொடுப்பாங்க, நீங்க அதுக்கு மாறி ஓட்டு போட போறீங்களா என்று கேட்டேன். எல்லாம் அமைதியா பார்த்தாங்க. அப்ப ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு காசு கொடுப்பாங்கன்னு நான் கேட்டேன். ஒவ்வொருத்தர் ஒரு ரேட் சொன்னாங்க. நான் சொன்னேன் இது பத்தாது அப்படின்னு. ஏன் இதை சொல்றேன்? என் மேல அதுக்காக ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கு. எதுக்குன்னா, நான் ஓட்டுக்கு நீங்க காசு வாங்கிக்க என்று மக்களை தூண்டுனேன் அப்படின்னு சொல்லி. எதுக்கு நான் இதை உதாரணம் அவங்க முன்னாடி சொல்றேன்னா, லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வருவேன் என்று சொன்ன முதல் தலைவர் நமது கேப்டன் அவர்கள். அப்படி இருக்கும்போது நம்ம போய் ஓட்டுக்கு காசு கொடுத்தா வாங்குங்கன்னு ஊக்கப்படுத்துவோமா? அது சொல்லிட்டு நான் வாங்காதன்னு சொன்னா நீங்க யாராவது வாங்காம இருப்பீங்களா அப்படின்னு சிரிச்சாங்க லேடிஸ். எதுக்கு நான் சொல்றேன்னா, நிச்சயமாக ஓட்டுக்கு காசு கொடுக்கிற கலாச்சாரம் இந்த தமிழ்நாட்டில் முற்றிலுமாக அழிக்கப்படும். நான் பேசினேன்னு சொல்லுது என் மேல கேஸ் போட்டாங்க. ரைட், எத்தனையோ கேஸ் பார்த்தாச்சு. இன்னைக்கு அவதூறு வழக்குகளை அதிகமாக சந்தித்த ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதையெல்லாம் கண்டு பயப்படக்கூடியவன் நாம கிடையாது. அதுபோல இதையும் சந்திக்க தயார். நான் அதுக்காக சொல்ல, என் மேல நீங்க பேசினதுக்காக போட்டீங்க. அப்ப காசு கொடுக்கிறவங்க மேல நீங்க எத்தனை வருஷம் கேஸ் போடுவீர்கள் என்ற கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறேன். அதே மாதிரி வாங்குறவங்க மேல நீங்க கேஸ் போடுவீங்களா? ஏன் இதை சொல்றேன்னு, இது நிச்சயம் முற்றிலும் அழிக்கப்படணும், முற்றிலும் ஒழிக்கப்படணும். இன்னைக்கு 5 மாநிலத்தில் தேர்தல் நடக்குது. அதிகமாக பல கோடி இன்னைக்கு செக் போஸ்ட்ல செக் பண்ண, வண்டிகளை செக் பண்ணதுல பல கோடி ரூபாய் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் ஃபர்ஸ்ட் பிடிபட்டு இன்னைக்கு கருவூலத்தில் இருக்கு. 5 மாநிலம், அசாம், வெஸ்ட் பெங்கால், கேரளா, பாண்டிச்சேரியில சில லட்சம் ரூபாய் தான் பிடிபட்டு. அப்போ தேர்தல் நேரம் வரும்பொழுது ஓட்டுக்கு காசு எங்கெல்லாம் இங்க சுத்துது பாத்தீங்களா? எவ்வளவு டைட் பண்ணாலும். அப்ப அந்த காசெல்லாம் யாரு காசு? எங்க போகிறது அந்த காசு? சோ இதுக்கெல்லாம் கேஸ் போடுவாங்களா? இதெல்லாம் எங்க போகிறது இந்த காசு என்பதுக்கு யாராவது கேஸ் போடுவாங்களா? இங்க இலவசங்களும் எப்ப ஒளிதோ அன்னைக்குதான் நாடு முன்னேறும். கேப்டன் எப்பயுமே சொல்வார், என்னைக்கு இங்க வறுமை இருக்கும் காலம் இலவசங்கள் தொடரும். இலவசங்கள் தொடரணும் என்றதுக்காகவே மக்கள் வறுமையில வச்சிருக்காங்க இந்த திமுக, அதிமுக. அதுக்கு மேல சிந்திக்க கூடாது.
அவங்களுக்கு வேண்டியது டாஸ்மாக்ல தண்ணி, அம்மா உணவகத்துல 2 இட்லி, தேர்தல் நேரம் வந்தா ஓட்டு காசு, இதோட முடிச்சிட வேண்டியது. அதனால சொல்றேன், இந்த வறுமையிலேயே வச்சிருந்தா மக்கள் அதுக்கு மேல சிந்திக்காம முடியாம போகணும்ன்ற நிலைமையில இன்னைக்கு வச்சிருக்காங்க. அந்த நிலைமையில இருந்து நிச்சயமாக நாம மாறணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இந்த பொதுக்கூட்டம் இங்க நடப்பதே தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம். அதனால அதை பத்தி நான் ஷார்ட்டா சில விஷயங்கள் சொல்லணும். ஏன்னா இந்த 2 கட்சிகளையும் திட்டி நம்மளும் அழுத்து போயிட்டோம், மக்களும் அழுத்து போயிட்டாங்க. ஏன்னா பல வருஷமா இதையே பார்த்து போர் அடிச்சு போச்சு. கேப்டன் வந்தா எங்களுக்கு என்ன செய்வார், நீங்க அதை மட்டும் சொல்லுங்கம்மா என்ற மனநிலைக்கு இன்னைக்கு நம்ம மக்கள் வந்துட்டாங்க. அதுதான் உண்மை. அதனால சொல்றேன், இன்னைக்கு மதுரையில் இருக்கிறதுனால, மதுரை என்றாலே பெண்களுடைய பலம் நிறைந்த பகுதி. அதனால பெண்களுக்காக கேப்டன் என்ன அறிவித்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். முதல்ல பெண்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி ஒவ்வொரு பெண்ணும் தங்கள் சுய காலில் நின்று யாரையும் நம்பி பொழைக்காம நீங்க தனியாளர், நீங்கள் ஜம்முன்னு வாழணும்ன்றதான் கேப்டனுடைய முதல் எண்ணம். அதனால முதல்ல 25,000 பெண்களுக்கு நிச்சயமாக ஓய்வூதியம் நம்ம தரப்போறோம். எப்படின்னா இது வேலை வாய்ப்பு இல்லாம கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 345 தாலுகா இங்க இருக்கு. வணிக வளாகம் கட்டி அதன் மூலமாக இருக்கிற கடைகளை நீங்க வாடகைக்கு எடுக்கலாம், இல்ல ஓனா நீங்க எடுத்துக்கலாம். அதன் மூலமாக உங்களுடைய தொழிலை முன்னேற்றலாம். செல்வ பாரதி, அதாவது செல்லம்மாள் பாரதி என்ற திருமண திட்டத்தை நம்ம பெண்களுக்காக கேப்டன் அறிவிச்சிருக்காரு. 1 லட்சம் ரூபாய்க்கு அரசாங்கமே வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிற பெண்களுக்கு திருமணத்தை கம்ப்ளீட்டா செய்து கொடுப்பது. அப்படி யாருக்கும் அது வேண்டாம், எங்களுக்கு பேங்க்ல நாங்க கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணணும்ன்ற நிலைமை நிறைய குடும்பத்திற்கு. அந்த கடனை கட்ட முடியாம இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. அதை உணர்ந்து கேப்டன் பேங்க் மூலியமாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2 லட்சம் ரூபாய் திருமண லோன் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் என்ற தீர்ப்பை இன்னைக்கு கேப்டன் ஒரு விதியா போட்டிருக்கார். அந்த லோனை நீங்க சிறுக சிறுக அடைக்கலாம். அது வெறும் மிக மிக குறைந்த வட்டியில இருக்கும் என்பது இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே சொல்றேன். அதே மாதிரி இங்க அரசுக்கு கல்லூரி இல்ல, நிறைய பகுதியில நான் போய் பார்த்திருக்கேன். பெண்களுக்கான கல்லூரி கிடையாது எல்லா இடத்துலயுமே. ஆனா இது வரைக்கும் நம்ம 50 வருஷமா திமுக அதிமுக கேட்டோம், பல பகுதியில இன்னும் கல்லூரியே வரல. அது ஈஸியா ஒரே கல்ல 2 மாங்காய் என்ற மாதிரி மார்னிங் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலா நடக்க அந்த ஸ்கூல்களை ஈவினிங் பெண்கள் கல்லூரியாக மாற்றி அனைத்து பகுதிகளுக்கும் பெண்களுக்கு வேண்டிய அரசு கலை கல்லூரியை நியமிப்போம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். எப்படியெல்லாம் ஈஸியா நம்ம செய்ய முடியும், என்ன அதற்கு தீர்வு என்பதையும் நான் சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும் யாருமே தேர்தல் அறிக்கையை வெளியிடல. இதுதான் எங்க கூட்டணின்னு சொல்ல, ஆனா நம்ம தான் எங்க கூட்டணி இதுதான், எங்கள் முதல்வர் வேட்பாளர் இவர் தான் நம்ம தான் சொல்லியிருக்கோம். முதல் தேர்தல் அறிக்கையும் நம்ம தான் கொடுத்திருக்கோம். இன்னைக்கு நம்ம தேர்தல் அறிக்கையை பார்த்து எத்தனை பேர் காப்பி அடிக்க போறாங்கன்னு தெரியல, அது வேற விஷயம். அடிச்சாலும் பரவாயில்ல, ஆனா நம்ம தான் ஆட்சிக்கு வர போறோம், நம்ம தான் இந்த திட்டங்களை மக்களுக்கு செய்ய போகிறோம். அதே போல இன்னைக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் சொல்லி ஒரு பக்கம் 100 நாள் வேலை வாய்ப்பு பெண்கள் போயிருக்காங்க, நாங்க பார்த்திருக்கோம். ஆனா அது 100 ரூபாயிலேயே 60 ரூபாய் 50 ரூபாய் தான் போகும், மீதி கமிஷனா இருக்கிறவங்க எடுத்துருவாங்க. அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தையும் மேம்படுத்தணும், அதன் மூலம் விவசாயத்தையும் மேம்படுத்தணும் என்று கேப்டன் சிந்திச்சார். ஏன்னா ஒரு பக்கம் நீங்க பாருங்க, விவசாயத்திற்கு கூலி ஆளே வரல, எங்களால விவசாயம் பண்ண முடியல என்று சொல்றாங்க. அதனால கேப்டன் பிளான் பண்ணியிருக்காரு, இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை விவசாய மக்களோடு சேர்ந்து ஒரு இணைப்பை ஏற்படுத்தி விவசாயமும் பெருகணும். அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தின் மூலம் வருமானமும் பெருகும். அந்த 100 ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தா தமிழக அரசு மூலமாக நமது கேப்டன் ஆட்சியும் தனியாக அவங்களுக்கு 150 ரூபாய் கொடுப்போம். இது இல்லாம விவசாயிகள் மூலமாக கூலியும் உங்களுக்கு கிடைக்கும். சோ 2 பக்கமும் டெவலப்மெண்ட் நிச்சயமாக நடக்கும். அது உறுதியாக நம்ம ஆட்சி வரும் பொழுது செய்யப்படும் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். மாணவ மாணவிகளுக்கு ஸ்கூலுக்கு போறவங்களுக்கு வெறும் மதிய உணவு தான் இருக்கு, காலை உணவு கிடையாது. நிறைய பிள்ளைங்க சாப்பிடாம வராங்க. கேப்டன் பார்த்திருக்கார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அறிவித்தது மதிய சத்து உணவு திட்டம். நமது கருப்பு எம்ஜிஆர் அறிவிக்கிறார், காலையும் அத்தனை மாணவர்களுக்கும் இலவசமாக பள்ளிக்கூடங்கள கவர்மெண்ட் ஸ்கூல்ல உணவு வழங்கப்படும். எல்லாமே சத்துணவு.
நல்ல ஸ்ட்ரெங்க் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு நல்ல சத்தான உணவு, காலை உணவும் மாணவர்களுக்கு வழங்கப்படும். சின்ன பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு கண்ணு டிஃபெக்ட் இருக்கு, அது முறைப்படி ஸ்கூல்லயே ஆண் பிள்ளை பெண் பிள்ளைக்கு செக் பண்ணி டிஃபெக்ட் இருக்கிறவங்களுக்கு கண்ணாடியும் நிச்சயம் நாம வழங்குவோம். அதே மாதிரி 6ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற ஆண் பெண் குழந்தைகளுக்கு சைக்கிள், புக்ஸ், யூனிஃபார்ம் நிச்சயமா தருவோம். இலவசம்னா 2 விஷயத்துல தான் நம்ம கவர்மெண்ட் இலவசம். ஒன்னு கல்வி, மற்றொன்று மருத்துவம். இது 2 மட்டும்தான் முற்றிலும் மக்களுக்கு இலவசமாக வழங்கப்படும். அதே மாதிரி இன்னைக்கு எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் நீங்க எடுத்துக்கங்க. நான் போய் பார்த்திருக்கிறேன், சின்ன சின்ன வில்லேஜ்ல ஒரு பாழடைஞ்ச கட்டடத்தை இதான் ஹாஸ்பிட்டல் காமிப்பாங்க. நான் உள்ள போய் பார்த்தா ஒண்ணுமே அங்க இருக்காது. அதெல்லாம் கேப்டனும் பார்த்திருக்காரு. ஏன்னா நாங்க முதல்ல ஜெயிச்சதே விருதாச்சலம் தொகுதியில. இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிகமான கிராமங்கள் கொண்ட பகுதி விருதாச்சலம் தொகுதி. அங்க போய் பார்த்தா ஒவ்வொரு சின்ன கிராமத்துல ஹாஸ்பிட்டல் இருக்காது. பாம்பு கடி, இன்னைக்கு ரிஷி வந்தியத்துல பாம்பு கடி அதிகம். நைட்ல பார்த்தா மருந்து மாத்திரை இருக்காது. என்ன பண்ணுவாங்க? சோ என்ன கேப்டன் பிளான் பண்ணிருக்காரு, இருக்கிற கட்டடங்களை எல்லாம் புதுப்பிச்சு எல்லா இடத்திலும் 24 hours மருத்துவமனை வசதிகளை உங்களுக்கு உருவாக்கி குறைந்த விலையிலே மருத்துவ வசதியோட செவிலியர்கள் டாக்டர்களோட அத்தனை பகுதிகளுமே நிச்சயமாக மருத்துவமனை வசதியை உருவாக்கி தருவோம். கொஞ்சம் காசு கொடுத்தா போதும் எல்லா டைப் ஆஃப் மெடிசின்ஸ் நீங்க வாங்கலாம். நிச்சயமா நம்மளால முடியும். இன்னைக்கு ஜெயலலிதாவுடைய அம்மா மருந்தகம்னு ஒண்ணு போட்டிருக்காங்களே, பாத்தீங்களா? அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அந்த மெடிசின்ஸ் இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறாங்க. இதை வச்சு இவங்க ஒரு கடை போட்டு அதுக்கும் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிட்டாங்க, அம்மா மருந்தகம் அப்படின்ட்டு. இன்னைக்கு ஸ்டிக்கர் ஆட்சி என்றாலே அது ஜெயலலிதா ஆட்சின்னு ஆயிடுச்சு. அதனால நம்மளுக்கு அந்த ஸ்டிக்கர் எல்லாம் தேவை கிடையாது. கேப்டனுடைய மனசு மக்கள் மனசுல இருக்கு. எல்லா இடத்துலயும் தமிழ்நாடு லோகோ தான் இருக்கும், வேற யார் மூஞ்சியும் இருக்காது. அதனால இலவசமாக மருத்துவம், இலவசமாக கல்வி, சமநிலையான கல்வி எல்லா மக்களுக்கும் தரப்படும். எல்லாருக்கும் வீடு வழங்கப்படும். யார் யாருக்கு வீடு இல்லையோ குடிசை வீடுக்கு பதிலாக நல்ல முறையாக வீடு வழங்கப்படும். நிச்சயமா சொல்றேன். அது வெறும் 750 சதுர அடியில 2000 ரூபாயில இருந்து நம்ம கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தா போதும். ஒவ்வொருவருக்கும் ஒரு வீடும் நிச்சயமாக நம்ம உருவாக்குவோம் என்பது கேப்டனின் லட்சியமான கனவு. அது தமிழ்நாட்டில் இனிமே குடிசை வீடு இல்லை என்ற நிலையை மாற்றி அனைவருக்கும் வீடை உருவாக்குவோம். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா தையல் கலை, இன்னைக்கு தையல் மிஷின் கொடுக்கறதுலயே ஒரு மிகப்பெரிய உதாரணம் யாருன்னா தமிழ்நாட்டிலே கேப்டன் தான். நடிகராக இருந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய பிறந்த நாள் வரும்போதே பல பேருக்கு கொடுத்திருக்கார். ஆட்சியில வந்தா கொடுவாரா? முறையாக பயிற்சி கொடுத்து உங்களுக்கு குறைஞ்ச விலையில தையல் மிஷினும் வாங்கி கொடுத்து உங்க அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் நிச்சயம் ஒளியேற்றுவோம். கம்ப்யூட்டர் பயிற்சி பள்ளிக்கூடங்கள் இப்ப அம்மா உணவகம் மட்டும் இருக்கு. ஒவ்வொருத்தருமே முறையாக சமையல் பயிற்சி கலைமை நீங்க கத்துக்கிட்டு சின்ன சின்ன கேண்டீன்ஸ் நீங்களே ரன் பண்ற மாதிரி உங்களுக்கு குறைஞ்ச லோன்ல உங்களுக்கு நடத்துறதுக்கு நாங்க உதவி செஞ்சு நீங்க சொந்த காலில் நிக்கிறதுக்கு நிச்சயம் நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். அதே மாதிரி இயற்கை வேளாண்மை இன்னைக்கு முக்கியம். அதாவது ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. அதாவது செயற்கை உரங்கள் இல்லாமல் இயற்கை உணவு, இயற்கை உரத்துல தயாரிக்கப்படுற காய்கறிகள், பழங்கள், பூக்கள், இதுக்கு தான் டிமாண்ட் அதிகமா இருக்கு. இதை முறைப்படி உங்களுக்கு முறையாக பயிற்சி கொடுத்து ஒவ்வொரு தோட்டத்திலையும், வீட்டு தோட்டமா இருக்கட்டும் உங்க தோட்டத்துல நிச்சயமாக அதை பயிர் செஞ்சு அதை கவர்மெண்டே வாங்கி நீங்க பயிர் செஞ்சதற்கு பல மடங்கு உங்களுக்கு காசு கிடைக்க நிச்சயமாக உதவி செய்வோம். அதே மாதிரி நீங்க இப்ப சொல்றீங்களா எல்லா சர்டிபிகேட்ஸ் வாங்கணும்னா கமிஷன் கொடுக்கணும். ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் பெண்களை நியமிப்போம். அந்த பெண்களுக்கு விட்ட நீங்க கமிஷன் எதுவும் கொடுக்க வேண்டாம். உங்களோட சர்டிபிகேட் கொடுத்தா 2 நாள்ல அது பர்த் சர்டிபிகேட்ல இருந்து டெத் சர்டிபிகேட் எந்த சர்டிபிகேட் வேணா கவர்மெண்ட் உங்களுக்கு முற்றிலும் இலவசமாக அத்தனை சான்றிதழையும் வழங்கும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். இன்னைக்கு உடற்பயிற்சி எல்லா இடத்துலையும் தேவைப்படுது. ஒன்னு யோகா, எல்லாமே முறையாக பயிற்சி பண்ணி நிச்சயமாக யோகா அண்ட் உடற்பயிற்சிக்காக பெண்களை நாங்கள் தயார்படுத்துவோம். அதன் மூலம் நீங்க நிச்சயமா கிளாஸ் நடத்தி நீங்க வாழ்க்கையை மேம்படுத்தலாம். இன்னைக்கு பியூட்டி பார்லர் இல்லாத இடமே இல்லை.
அது மாதிரி பியூட்டி பார்லர்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக முறையாக பயிற்சி கொடுத்து அந்த பியூட்டி பார்லர்ஸ் வைக்கிறதுக்கும் நாங்களே குறைஞ்ச விலையில உங்களுக்கு கடை அமைத்து கொடுத்து உங்கள் வாழ்க்கையில நிச்சயம் நீங்கள் சொந்த காலில் நிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அதே மாதிரி சலவை தொழிலாளிகளுக்கு நிச்சயமாக எல்லா சாமானியமான எல்லா பொருட்களுமே குறைஞ்ச விலையில கொடுத்து அவங்க தொழில்களை மேம்படுத்துவோம். கேப்டனின் கனவு திட்டமான ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் என்ற வாக்குறுதியை மீண்டும் அத்தனை பேர் முன்னாடி நான் சொல்றேன். எப்படி ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் நினைக்கலாம். இது எல்லாருமே கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா திமுக அதிமுக இந்த திட்டத்தை அறிவிச்சுச்சா? முடியாது. ஏன்னா அதுல அவங்க லஞ்சம் பண்ண முடியாது, கமிஷன் வாங்க முடியாது, ஊழல் பண்ண முடியாது. அதனால அவங்க என்ன சொல்லிடுவாங்க, இது திட்டம் நிறைவேற்ற முடியும். ஆனா நான் சொல்றேன், கேஸ் சிலிண்டர் உங்க வீடு தேடி வருதா? பால் பாக்கெட் உங்க வீடு தேடி வருதா? பேப்பர் உங்க வீடு தேடி வருதா? ஒரு லெட்டர் யாராவது போஸ்ட் பண்ண உங்க வீடு தேடி வருதா? இதெல்லாம் வீடு தேடி வரும்போது ஏன் ரேஷன் பொருள் உங்கள் வீடு தேடி வரக்கூடாது? முடியும் என்பதுதான் கேப்டனின் வார்த்தை, முடியாது என்று சொல்வது திமுக அதிமுகவின் வார்த்தை. அதனால உறுதியா உங்களுக்கு சொல்ற, ரேஷன் பொருள் வீடு தேடி வரும். உங்கள் அனைவருக்குமே அந்த திட்டத்தை கேப்டனின் கனவு திட்டமாக நிச்சயமாக நிறைவேற்றுவோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்க எல்லோருக்குமே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு மக்கள் நல கூட்டணி எப்படியாவது பிரிச்சிடலாம் என்று எல்லாரும் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த கூட்டணியை பிரிச்சிடணும், இதுதான் ஒரே அஜெண்டா இன்னைக்கு தமிழ்நாட்டில். உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்றேன், கேப்டன் ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் தான் யோசிப்பார். ஒரு முடிவை எடுத்துட்டா அந்த முடிவுல இருந்து என்னைக்குமே கேப்டன் பின்வாங்கியதாக சரித்திரம் இல்லை. அதே போலதான் அண்ணன் வைகோ அவர்களும் சகோதரர் திருமாவளவர்களும் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களும் முத்தரசன் அவர்களும், இந்த 5 பேரும் இன்னைக்கு ஒரு கையில எப்படி 5 விரல் இருக்கோ அந்த மாதிரி 5 பேரும் ஒரே ஒற்றுமையோடு நின்று ஒரே போர்ஸா இன்னைக்கு திமுக அதிமுகவை அடிக்க ரெடியாக இருக்காங்க. நீங்க எத்தனை பேரு கனவு கண்டாலும் என்ன சிண்டு முடிச்சாலும் இந்த கூட்டணியை யாராலையும் பிரிக்க முடியாது 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 என்று உறுதியாக உங்க முன்னாடி இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அத்தனை லீடர்ஸ் இன்னைக்கு ஒற்றுமையா இருக்காங்க. டைட்டில்ல என்ன பிரச்சனை? தேமுதிக மக்கள் நல கூட்டணி இணைந்து தொகுதி உடன்பாடு தெளிவாக 2 பேரும் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே இன்னைக்கு அண்ணன் வைகோ சொன்னாரு, அது பரவாயில்ல, நான் கேப்டன் அணின்னு சொல்றேன்னே சொன்னார் கேப்டன் விஜயகாந்த் அணி. இதுல என்ன பிரச்சனை? இன்னைக்கு கூட சகோதரர் திருமாவளவன் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு என்ன இதுல பிரச்சனை? நாங்க ஏத்துக்கிட்டோம் இதை விஜயகாந்த் அணி என்று, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதனால தலைவர்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்ல. இந்த பிரச்சனையை கிளப்புவது பூராமே எதிர்கட்சிகளும் பத்திரிகைக்காரர்களும் தான். அதனால இந்த கூட்டணி எப்படியாவது பிரிச்சிடலாம் என்றால் அந்த கனவு வெறும் பகல் கனவு தான். நிச்சயமாக இந்த கனவு பலிக்க போறது கிடையாது என்றதை சொல்றேன். அதே மாதிரி அதிமுக யார் முதல்வர் வேட்பாளர் என்று அறிவிச்சிருக்காங்களா? அவங்க கூட்டணியில இவங்க தான் இருக்காங்கன்னு அறிவிச்சிருக்காங்களா? எங்களுடைய தேர்தல் அறிக்கை இதுதான் ஜெயலலிதா அவர்கள் அறிவிச்சிருக்காங்களா? எதுக்கு எடுத்தாலும் முதல்ல லிஸ்ட் விடுறது ஜெயலலிதா தான். அன்னைக்கு கேப்டன் துணை இருந்துச்சு. இன்னைக்கு அறிவிக்க சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஜெயலலிதாவை கேப்டன் துணை இல்லாம எங்க இருக்காங்கன்னே தெரியாம மௌனமா ஒரு வீட்டுக்குள்ள அடைஞ்சிருக்காங்க. ஏன்? இன்னைக்கு கேப்டன் துணை இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. இதுதான் உண்மை. ஜெயலலிதா என்றாலே ஒரு மாயை. அந்த மாயம் வெறும் சாயம். அந்த சாயம் இந்த 2016 வெளுக்க போவது என்பது உண்மை 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 என்பதை இந்த நேரத்தில் உங்க முன்னாடி உறுதியாக நான் பதிய வைக்கிறேன். 5 வருஷம் இந்த அம்மா செஞ்ச ஆட்சியில ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுமே வெறுப்பின் உச்சத்துல இருக்காங்க. அதனால திமுகவுக்கு போட்டுருவாங்களா என்று நினைச்சா அங்கதான் மக்களே நீங்க எல்லாரும் உஷாரா இருக்கணும். இதுலதான் திமுக ஏறப்போகுது, ஏமாறப்போகுது. ஏன் சொல்றேன்னா, பேய்கிட்ட இருந்து பிடுங்கி பிசாசு கிட்ட கொடுக்க இன்னைக்கு மக்கள் யாருமே தயாரா இல்ல. பிசாசு கிட்ட இருந்து பிடுங்கி பேய்கிட்ட கொடுத்து போதும் 50-60 வருஷம் நாங்க பார்த்தது. இன்னைக்கு ஒரு நல்லவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. எங்கள் வாக்கு அந்த நல்லவர்களுக்கு தான். திருப்புமுனையை உருவாக்கணும், நல்ல மாற்று அரசியலை உருவாக்கணும் சொல்லி அத்தனை மக்களும் உறுதியா இருக்காங்க. அதனால சொல்றேன், ஜெயலலிதா அவர்களே, இதுதான் எங்க கூட்டணி நீங்க அறிவிக்கணும். கண்ணு கேட்டின வரைக்கும் எங்களுக்கு எதிரியே தெரியலன்னு சொன்னாங்க ஜெயலலிதா. ஆனா இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகன்ற ஒரு கட்சி உங்க கூட இல்லாததுனால என்ன பேசுறது என்று தெரியாம அமைதி காக்குறாங்க அவங்க. இப்ப தெரியுதா? அதான் கேப்டன் கேட்டார், இப்ப கண்ணு கட்டுதா அப்படின்னு கேட்டார் கேப்டன்.
அதான் உண்மை இன்னைக்கு. அதனால நான் சொல்றேன், இன்னைக்கு கேப்டன் தலைமை கழகத்துல இருந்து தேர்தல் பணிகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. வெகு விரைவில் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்படுகிறோம். அதே மாதிரி தேர்தல் பணிக்குழு அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. 234 தொகுதிகளுக்கு வேண்டிய தேர்தல் பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மிகப்பெரிய மாநாடு சென்னையில கூட்டணி கட்சிகளால நடத்த போகிறது. அது எந்த தேதி எந்த இடம் என்பதை தலைமை கழகம் வெகு விரைவில் அறிவிக்கும். தேர்தல் அறிக்கை 3வது கட்டம் சீக்கிரத்தை வெளியிட போகிறோம். அதே போல இன்னைக்கு தேர்தலுக்கான அத்தனை பணிகளும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ரெடியா இருக்கு. அதனால வெகு விரைவில் இது அறிவிச்ச உடனே 234 தொகுதிகளுக்கும் கேப்டனும் நானும் கழகத்தை சேர்ந்த அனைவரும் அத்தனை பகுதிகளுக்கும் வேட்பாளர்களோடு வந்து அத்தனை மக்களையும் சந்திப்போம், திருப்புமுனையை உருவாக்குவோம். அதே மாதிரி இன்னைக்கு திமுக யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்று திமுகவால் அறிவிக்க முடியுமா? அங்கேயும் ஒரு பெரிய குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது கலைஞரா இல்ல ஸ்டாலினா? அதிமுகவிலையும் ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? ஓடிட்டு இருக்கு. என்ன சொத்து குவிப்பு வழக்கு தலைக்கு மேல கத்தி ரெடியா இருக்கு. இன்னைக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு ஏப்ரல் மாசம் அந்த தீர்ப்பின் முடிவு வரப்போகிறது. அது வந்துருச்சுன்னா இன்னைக்கு குமாரசாமி கொடுத்த தீர்ப்பு தவறு, குன்கா அவர்கள் கொடுத்த தீர்ப்பு தான் கரெக்ட்னா அடுத்த செகண்ட் நீங்க உள்ள போய் தான் ஆகணும். அதனால நான் சொல்றேன், ஜெயலலிதா அவர்களே, இன்னைக்கு தேமுதிக மக்கள் நல கூட்டணி சேர்ந்து எங்க முதலமைச்சர் வேட்பாளர் இவர் தான் என்று அறிவிச்சிட்டோம். இவங்க தான் எங்க கூட்டணின்னு அறிவிச்சிட்டோம். இன்னும் பல பேர் வர போறாங்க கூட்டணிக்குள்ள. அதுக்கான வேலைகளும் நடக்குது. அதுவும் கேப்டன் அறிவிப்பார். அது போல இன்னைக்கு ஜெயலலிதா அவர்களே, உங்க அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று ஜெயலலிதாவால அறிவிக்க முடியுமா? ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய $1 மில்லியன் கொஸ்டின். ஜெயலலிதாவா? ஒருவேளை ஜெயலலிதா உள்ள போயிட்டா யார் முதல்வர் அப்படின்னு, சரிங்களா? அதே மாதிரி இன்னைக்கு திமுகலையும் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. கலைஞரா இல்ல ஸ்டாலினா? ஏன்னா அப்பாக்கும் பையனுக்குள்ளுமே ஏகப்பட்டது இருக்காங்க. எல்லா பிரச்சனையும் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதனால இன்னைக்கு தெளிவான சிந்தனையோட தெளிவான முடிவோட இன்னைக்கு வீறு நடை போடுற ஒரே கூட்டணி தேமுதிகவும் மக்கள் நல கூட்டணியும் தான் முதல்வர் வேட்பாளர் என்று அறிவித்து நாம செல்ற இந்த பயணம் நிச்சயம் வெற்றி பெறும். இளைஞர்களே, தாய்க்குலங்களே, மாணவ மாணவிகளே, புது வாக்காளர்களே, பொதுமக்களே, அனைவரும் ஒன்று சேர்வோம். இந்த தேமுதிக மக்கள் நல கூட்டணியோடு மக்களாகிய நீங்கள் தான் எங்கள் கூட்டணி, நீங்கள் தான் எங்கள் எஜமானர்கள். நாம் அனைவரும் கைகோர்ப்போம். ஒரு மாற்றத்தை தமிழகத்தில் கொண்டு வருவோம். 60 ஆண்டு கால ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வச்சு தமிழ்நாட்டின் திருப்புமுனையை, சரித்திரத்தை, வரலாற்றை படைப்போம் என்று உங்க எல்லார்கிட்டையும் கேட்டுக்கொண்டு நல்ல தீர்ப்பை வழங்குங்கள், நல்ல முடிவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, நமது முரசு நாளை தமிழக அரசு என்று சொல்லக்கூடிய அளவு நமது முரசு 8 திக்கும் வெற்றி முரசு கொட்டும் என்று தெரிவித்துக் கொண்டு இங்கு வந்த அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாளும் தடுக்கப்படும்